வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கட்சியின் அன்வர் ராஜா அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்களும், பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களும், அரசியல் விமர்சகர் சுமந்த் சி. ராமன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கட்சியிலிருந்து தினகரன் மற்றும் குடும்பத்தினரை ஒதுக்கி வைப்பது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை ஏற்று துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரனும் கட்சிக்கு அதுதான் நன்மை பயக்கும்னா நான் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரை ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு அவர் நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு. இராணுவ கட்டுப்பாடு, விசுவாசம் நிறைந்த தொண்டர்கள் படை அப்படின்லாம் அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அந்த கட்சி தலைமையும் மற்றவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர் என்று அதிரடியான முடிவுகளை, புது முடிவுகளை அந்த கட்சி வெளிப்படுத்திட்டு இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? கட்சி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய, கட்சி நலன் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையா, இல்ல ஏதேனும் ஒரு அச்சமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்கு. ஒரு தோழமை கட்சியாக இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க அப்படிங்கிறதுல இருந்து இன்றைய உரையாடலை தொடங்கலாம். இயல்பா ஒரு நெருக்கடியிலிருந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற உள்ளடக்கிய மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி தான். அது நிரந்தரமாக கொடுத்துட்டாங்களா மக்கள் ஆதரவை? தேர்தலுக்கு அதை நீங்க மக்களிடத்துல போய் வாங்கிட்டு வந்தா தானே, பெற்று வந்தால் தானே அது மக்கள் ஆதரவு. கூட நீங்க நீங்க ஆர்கேனர்ல அது இப்ப தேர்தல் நடந்திருந்தா அந்த தெரிஞ்சிருக்கும். இப்பவும் மக்கள் எங்கள் பக்கம் தான் இருக்காங்கிறத நான் நிரூபிச்சிருப்போம். அப்படி மக்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசை இன்னும் நேசிக்கிறாங்க. அது இன்னும் வலிமையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள், மக்களால், தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய ஜனநாயக கடமையை தொடர்ந்து மக்கள் கோரிக்கைகளை அவங்க பிரதிபலிக்கிறாங்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த நெருக்கடியை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக, ஜனநாயக மரபுகளுக்கு புறம்பாக சிலர் கருத்து சொல்லுவதும், மத்தியில் ஆளுகிற கட்சியும் இப்போ இந்த அரசை நேசித்து அதற்கு உரிய சலுகைகளை அல்லது உரிய கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து கோரிக்கைகளை ஏற்று உதவி செய்வதற்கு மாறாக இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கட்சிக்கு மீண்டும் மீண்டும் பிளவை ஏற்படுத்துறதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இப்படி கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிறாங்கிற வருத்தத்தை தவிர வேறு எந்த வருத்தமும் இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏற்கனவே பன்னீர் அண்ணா ஓபிஎஸ் அணியாகவும் இப்போ ஒரு அணியாக இப்போ நம்ம டிடிவி அண்ணா அணியாகவும் இருந்துச்சு. இப்போ டிடிவி அல்லது சின்னம்மாவை விளக்கிட்டால் நாங்கள் இணைச்சி பணியாற்றதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல பேசுவதற்கு நாங்கள் தயார்னு ஓபிஎஸ் என்ன மதுரையில் நேற்றுக்கு முன்தினம் மதுரை விமான நிலையத்தில் சொல்கிறாரு. அதை நம்ம டெப்டி ஸ்பீக்கர் தம்பிதுரை அண்ணா இந்த அணியில் அதை வரவேற்கிறேன்னு சொல்கிறாரு. 48 மணி நேரத்தில் ஒரு வழக்கு டெல்லியிலிருந்து புதுசாக புனையப்படுகிறது. உடனடியாக அந்த குடும்பத்தை விலக்கி வைக்கிறோம்னு இன்னொரு அமைச்சர்கள்லாம் நேற்று கூடி இரவில் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அது எனக்கு தர்ம யுத்தத்துக்கு கிடைத்த வெற்றின்னு ஓபிஎஸ் என்ன சொல்கிறார். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்சிகளுக்குள்ள ஒரு நீண்ட காலம், ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலே இணைந்து பணியாற்றி கட்சியும் அரசையும் ஒரு வலிமைப்படுத்திய ஒரு குழு தங்களுக்குள்ள இப்படி ஒரு பரஸ்பரம் பகைமை பாராட்டுவது நம்மை நம்பி இருந்த தமிழ்நாட்டு மக்கள், நம்மை நம்பி இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களுக்கு இது ஒரு களங்கமாக இருக்குது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நீங்கள் ஏற்கனவே முகவுரையில் நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி கண்ணி கட்டிய தூரத்துக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ராணுவ கட்டுக்காப்போடு பக்கத்திலேயே பின்னாலேயே இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியாது, வெளியில தெரியாது. பக்கத்திலேயே பின்னாலேயே இருக்கிறவங்களே நான் உணர்ந்தேன். நான் நேற்று உணர்ந்தேன். அம்மா கண்ணு கட்டிய தூரத்துக்கு சொன்னாங்க. அவங்க எதிர்க்கு யார் உண்மையிலேயே இல்லை, கூடவே இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, அவை முன்னவராக இருந்திருக்காரு, நிதியமைச்சராக இருந்திருக்காரு, பொருளாளர் இருந்திருக்காரு. வருத்தமாக தான் இருக்குது. அப்படியெல்லாம் அவங்க ஒரு விசுவாசத்தின், நீங்கள் சொன்னீங்க விசுவாசத்தின் வெளிப்பாடுன்னா அது உலகத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த பெயரை பெற்ற நிலை. அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இப்படி ஒரு பகைமை பாராட்டி கருத்துக்களை ரொம்ப ஒரு சூடான கருத்துக்களை சொல்லுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியினுடைய ஏற்கனவே இருந்த ஆளுமைகளுக்கு அழகலை. குறிப்பாக ஓபிஎஸ் அண்ணன் போன்றவர்கள் அந்த குடும்பங்கிற அந்த ஒரு குடும்பத்தை ஒரு தனிமைப்படுத்தி அவர்களை களங்கப்படுத்துறதுங்கிறது, காயப்படுத்தி விட்டு மீண்டும் அதிமுக அரசு அல்லது அதனுடைய பதவி அதன் மீது ஏதாவது ஒரு பெற முடியும் சின்னத்தை அல்லது கட்சியினுடைய ஒற்றுமையை அல்லது ஆட்சியினா கூட
அந்த குடும்பத்தை களங்கப்படுத்தி விட்டு காயப்படுத்தி விட்டு அவர்களை நிராகரித்து விட்டு அப்படி ஒரு பதவி அப்படி ஒரு கட்சி ஏதாவது சலுகைகளை பெறணும்னா கூட அந்த அந்த சலுகையை நிராகரிச்சுட்டு எல்லாரும் ஒற்றுமையாக உட்கார்ந்து பேசி ஒரே நிலையில் நம்ம பயணிக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 மனிதாபிமானம் உள்ள ஒரு அரசியல் ஆளுமைகளுக்குள்ள பொறுப்புள்ள இதுன்னு நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். நான் டிடி அண்ணனை பார்த்தா இந்த அணியில் பார்த்தா அவங்கள பேசணும். உங்களுக்குள்ளே இந்த நம்மளுக்குள்ளே இந்த கருத்து முரண்படுவதே எதிர்க்கட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் அது வாய்ப்பு அமையும். வேறு அழுத்தத்துக்கு நம்ம இரையாகாமல் நமக்குள்ளே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து மக்கள்கிட்ட போனோம்னா தான் மக்கள் நம்ம ஏற்பார்கள். நாட்டு மக்கள் நம்ம தொடர்ந்து நம்மளை ஆதரிப்பாங்கன்னு மற்ற 3 நண்பர்கள்ட்டையும் முதல்ல ஒரு முதல் கட்ட உரையாடலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரேன். நீங்க சொன்னதுல இருந்து தொடர வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க 2 பேரும் தான் வந்து பிளேயர்ஸ், நாங்க வந்து வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நடுநிலையா நீங்க விவாதிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பத்திரிகையாளரையாவும் அரசியல் விமர்சகரையாவும் நம்ம நடுநிலையா தானே நீங்க எப்பவும் விவாதிக்கிறோம். நடுநிலைன்னு ஏதாவது இருக்கான்னு ஒரு கேள்வி எனக்கு திரும்பவும் வருது. அப்படி எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க அன்வர் ராஜா எப்படி பார்க்கிறீங்க? ராணுவ கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம், விசுவாசம் மிக்க தொண்டர்கள் மிகுந்த இயக்கம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிறம் காட்டுகிறது அப்படின்னு ஒரு புரிதல் வருது. அப்படி இல்லை, ராணுவ கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம்தான், விசுவாசம் உள்ள தொண்டர்களை கொண்ட இயக்கம்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறம் நாங்கள் காட்டவில்லை. அதாவது இயக்கத்தில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அதன் அடிப்படையில் 2 கூறுகளாக இயக்கம் பிரிந்திருந்தது. இப்போது இப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாட்டோடு நாம் இருந்திருக்கிறோம், ஏற்கனவே இருந்திருக்கிறோம். அம்மா அவர்கள் 4 ஆண்டுகால ஆட்சியை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சியையும் அம்மா அவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியையும் நாம் காப்பாற்ற வேண்டுமானால் மீண்டும் நாம் இணைந்து ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம், இராணுவ கட்டுப்பாட்டோடு நாம் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு இது சரியான வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் இப்போது கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி அதற்கு என்னென்ன சிறு சிறு தடங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்து நாம் ஒன்று சேரலாம் என்ற ஒரு தோற்றத்தை இப்போது உருவாக்கியிருக்கிறார்கள். எனவே இது இராணுவ கட்டுப்பாடான இயக்கம் என்பதிலும் இது வந்து விசுவாசம் உள்ள தொண்டர்களை கொண்ட இயக்கம் என்பதிலும் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. கட்சியில் விசுவாசம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கட்சி இனிமேல் தேராது என்று நினைத்திருப்பார்களே, ஆனால் வேறு எங்கேயாவது திமுக போன்ற கட்சிகளுக்கு நம்ம அண்ணா திமுக என்னுடைய சகோதரர்கள் போயிருக்க வேண்டும். ஒரு தொண்டன் கூட அப்படி இந்த கட்சியிலிருந்து போகவில்லை. ஒரு தொண்டன் கூட இந்த கட்சியிலிருந்து எந்த இயக்கத்துக்கும் போகவில்லை. எனவே இந்த கட்சியில் இருக்க வேண்டும், இந்த கட்சியின் தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே. இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இப்படி பிரிந்து 2 கூறுகளாக இருக்கிறார்களே என்ற வருத்தத்தோடு இருந்த நம்முடைய தொண்டர்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இப்போது இருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதாவது தினகரன் மற்றும் தினகரனுடைய குடும்பத்தினரை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதாவது ஒதுக்கி வைக்கக்கூடியதன் மூலமாக கிடைக்கின்ற ஒற்றுமை அப்படின்னு அதை அதை சொல்றதை விட, அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க, ஒரு தனி மனிதன் முக்கியமா கட்சி முக்கியமா என்றால் கட்சி தான் முக்கியம். ஒரு கட்சி முக்கியமா ஆட்சி முக்கியமா என்றால், இது நாடு முக்கியமா என்றால் நாடுதான் முக்கியம். ஜெயலலிதாவை ஒதுக்கி வச்சுட்டா உங்களுக்கு ஆட்சி தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சூழல் ஒருவேளை வந்திருந்தால், ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் தான் இது, அப்படி வந்திருந்தால் நீங்க இப்ப சொல்ற அதே தியரியா அப்பவும் சொல்லி ஜெயலலிதாவை ஒதுக்கி வச்சிருப்பீங்களாங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, அது அவங்க தான் பேச்சுக்கே இடம் இல்ல, அந்த பேச்சுக்கு அவங்க தான் இஸ் தி கிரியேட்டர், அவங்க தான் கிரியேட்டர், அவங்க தான் லீடர், அவங்க தானே, அவங்க உயிர், நாங்க உடல். இப்ப இருக்கிறவங்க ஜெனரல் அவங்க லீடர் இல்லன்னு சொல்றீங்க. நான் சொல்றது லீடர் இல்ல, அவங்க உயிர், நாங்க உடல் சார். சரி, இப்ப இருக்கிற கம்பராமாயணத்துல சொல்றாரு, இல்ல உயிரெல்லாம் உடங்குமோர் உடம்பும் ஆயினான் அப்படின்னு கம்பன் சொல்றது மாதிரி, நீங்க வந்து நாங்க வந்து அவங்கள ஒதுக்கி வச்சுட்டா இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதாவது தினகரன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இன்னைக்கு, நான் ஒதுங்கி இருப்பதால் கட்சி ஒற்றுமையாக இருந்து இந்த ஆட்சியை, அம்மா அவர்களுடைய ஆட்சியையும் கட்சியையும் ஒற்றுமைப்படுத்த முடியுமானால் நான் விலகி இருக்க தயார்னு சொல்லியிருக்கிறார். சரி, அதனால வந்து இதுல எந்த மன வருத்தங்களும் யாருக்கும் இல்லை.
நீங்க நினைக்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் மிகுந்த மகிழ்ச்சியோட கட்சி ஒற்றுமைக்காக தான் தியாகம் செய்வதாக மகிழ்ச்சியோட இல்ல. மிகுந்த மகிழ்ச்சியோட அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. நான் அவருக்கு எந்த என்ன வருத்தமும் கிடையாது. இல்ல இல்ல நான் என்ன அவர் சொல்றேன், மனதின் ஒரு மூலையில கூட எந்த வருத்தமும் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. நான் இருங்க நான் சொல்றேன் ப்ளீஸ். அதாவது யாருமே வந்து ஒரு பொறுப்பை விட்டு கொடுக்கிற போது பெரிய மிகுந்த மகிழ்ச்சியோடு விட்டு கொடுப்பதில்லை. இப்ப நம்ம ஓபிஎஸ் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த பதவியை விட்டு கொடுக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியோடு விட்டு கொடுத்து விட்டா வந்தார். என்ன எல்லோரும் ராமனா நான் காட்டுக்கு போ என்று சொன்னவுடன் உடனே மகிழ்ச்சியோடு போவதற்கு அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு கட்சி ஏற்கனவே 2 முறை அவர் பதவியை விட்டு கொடுத்த போதும் அவர் வந்து மிகுந்த மன வருத்தத்தோட விட்டு கொடுத்தாருன்னு சொல்றீங்களா? ஏற்கனவே 2 முறை விட்டு கொடுத்தாரு. யாரு விட்டு கொடுத்தது? பன்னீர்செல்வம். யாரு? ஓபிஎஸ்? இல்ல அது வந்து ஒரு அதுவும் மிகுந்த மன வருத்தத்தோட விட்டு கொடுத்தாரா? இல்ல 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 நான் சொல்றது எப்படின்னா 2 முறை இல்ல இல்ல 2 முறை ஏற்கனவே அவர் விட்டு கொடுத்திருந்தது தற்காலிகமாக அவரிடம் அம்மா அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அம்மா அவர்களுக்கு அவர் கொடுத்தார், மிகுந்த மகிழ்ச்சியோடு கொடுத்தார். முதல் முறை கொடுக்கும்போது கூட கண்ணீர் விட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் வடித்தார். சில நேரங்களில் எப்போது இதை நாம் அம்மாவிடம் ஒப்படைக்க போகிறோம், மிகப்பெரிய சுமை நம்முடைய தலையில் வைக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்போது நம்ம இறக்கி நம்ம அம்மா, இதுதான் உண்மை, எப்போது நம்ம அம்மாவிடம் வைக்க போகிறோம் என்றுதான் நினைத்திருந்தார். தவிர அதற்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது. நீங்க அதையும் இதையும் ஒன்றுபடுத்தி பார்க்க கூடாது. பேசுவோம். ராதாகிருஷ்ணன், இது அரண்மனை புரட்சியா இல்ல அமைச்சர்களின் புரட்சியா? இல்ல அதாவது ஒரு அவலம் வந்து மே 2016 அரங்கேறிச்சு. அதாவது 70% வருகின்ற மக்களுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் காசு கொடுத்து ஒரு வெற்றியை வாங்குகிறார்கள். அதன் பிறகு செப்டம்பர் 2016 ஆட்சியே கிடையாது. என்னென்ன பிரச்சனைகள்? விவசாயிகள் வந்து டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறாங்க, மீனவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து இடத்துலையும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து திருப்பூர்ல இந்த மாதிரி இடங்கள்ல வந்து போலீஸினுடைய அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் பற்றாக்குறை எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன விவாதிச்சுட்டு இருக்கோம்? பிப்ரவரியிலிருந்து என்ன விவாதிச்சுட்டு இருக்கோம்? அதிமுக ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, டிடிவியா, சசிகலாவா, சசிகலா ஜெயிலுக்கு போறாங்க, இதுதான் விவாதிச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய ஆட்சியினுடைய அவலநிலை. நம்மளுடைய நாம எதுக்கு ஏன் இந்த அளவுக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம்னா வேற ஒன்றும் கிடையாது, இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. இல்ல அந்த நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படுவதற்கு தமிழ்நாட்டுல ஒரு நிலையான ஆட்சி ஒண்ணு வேணுங்கிற அக்கறையில தான் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒரு வாட்டி நான் அப்படி கூறியிருக்கேன். அதாவது மக்கள் பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்க வேணும். அதாவது இபிஎஸ் ஒதுக்கிவிட்டு ஓபிஎஸ் வந்து உட்கார்ந்து மக்கள் பிரச்சனை எல்லாம் கையில் எடுத்து எல்லாம் உடனடியாக தீர்த்து வைப்பார், இதற்குத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா நிச்சயமா கிடையாது. இதை விட ஒரு பெரிய அவலம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மந்திரியும் என்ன முன்னாள், அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னால என்ன கூறினார் என்று மறுபடியும் உங்க தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி, மிச்சம் இருக்கிற எல்லா தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி வந்து கொண்டே தான் இருக்கிறது. சோ இதுதான் பிரச்சனையே. அதாவது நேற்றைய தினம் ஏதோ கூறுவது, இன்று அது அப்படியே மாறி வேற ஏதோ கூறுவது ஒரு கூச்சமே கிடையாது. இது ஒரு மனிதனுக்கு உகந்ததா? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு மனிதரை. அதன் பிறகு தெளிவா சொன்னாங்க. இந்த அவலத்தை நாம தொடர்ந்து உடனடியாக பேசலாம். இல்ல சுமந்திர வராமலே அவரையும் உள்ள இழுத்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் பேரு வேணும்ன்றால் பேரும் கூறலாம். அன்வர் ராஜா சார் அப்படி கூறவில்லைன்னு நான் சொல்லிடுறேன் இப்போயே. ஆனால் பல பேர் போன நபர்கள் முதலாவதாக யார்? சசிகலா வந்து பொதுச்செயலராக இன்றைக்கு ஃபேமஸ், விரிவா பின்னாடி பேசலாம். இன்றைக்கு ஃபேமஸான கோட் வந்து அமைச்சர் உதயகுமாருடையது. அதான் சொல்றேன். பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக ஓபிஎஸ் அவர்களை பார்க்கிறேன், அவரிடமிருந்து நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது ஃபேமஸ் கோட். ஆமா, அது அதனுடைய பேசலாம். அதாவது ஒவ்வொரு அரசியல்வாதியும் நம்மளுடைய, அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னால இல்லைன்னா 1.5 வருடத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இவ்வளோ அதிக ஊடகங்கள் கிடையாது. ஆனா இது எல்லாம் பதிவாகி கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நிமிடமும் பதிவாகி கொண்டே இருக்கிறது. நீங்க என்ன கூறுகிறீர்கள்? அதற்கு ஏற்றவாறாவது இவங்கள் பார்த்து கூற வேண்டாமா? இவ்வளோ அதாவது கியூல நின்று சசிகலா அம்மா நீங்க தான் எங்களுக்கு அம்மா, நீங்க தான் பொதுச்செயலாளராக வர வேண்டும்னு சொல்ற ஒரு காலம் வந்து ஏதோ 10 ஆண்டு முன்னாடி கிடையாது. இது வந்து 29ஆம் தேதி டிசம்பர் நடந்த நிகழ்வு. இது இப்ப என்ன ஆய்ப்படுத்து? ஒரு 3 மாத
மாசத்துக்கு அப்புறம் என்ன ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மாற்றம் வந்து விட்டது? வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் எப்படியாவது நான் சம்பாதித்த காசை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆட்சியை எது காப்பாற்றணும்னா என்னுடைய சுயலாபத்தை காப்பாற்றணும், மக்கள் பிரச்சனையை காப்பாற்ற வேண்டும் கிடையாது. மக்கள் பிரச்சனையை காப்பாற்ற வேணும்னா ஒரு முதல்வர் இன்னைக்கு போய் அந்த விவசாயிகள் உட்கார்ந்து இருக்காங்களே அவங்க கூட போய் உட்காருவாரு. என்னது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது இந்த சூழ்நிலை பார்க்கும்போது. இல்ல நீங்க திரு ஜெயக்குமாருடைய அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா, அவர் மக்களுக்காக நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம், தொண்டர்களுக்காக, அதாவது கட்சியில் இருக்கும் தொண்டர்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்த முடிவு. பிராங்கா தான் சொல்லி இருக்கிறார். அவர் மக்கள் பிரச்சனை அவர் தப்பாக சொல்லவே இல்லை. ஒண்ணு ராதாகிருஷ்ணன் எதிர்பார்க்கிறார். அவர் இல்ல தமிழ்நாட்டின் நலனுக்காக சொல்லுவாங்களா, ஒரு நிமிஷம் தமிழர்களின் நலனுக்காக எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு ஆளும் கட்சியும் ஆட்சியில் தொடர வேண்டும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் தவறே கிடையாது. அது நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது ஃபுல்லாவே ஆட்சியை தியாகம் பண்ணுவாங்கன்னு எதுக்காக தியாகம் பண்ணணும்? அவங்களுக்கு இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது, அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள உரிமை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க சென்ற வாரத்திற்கும் இந்த வாரத்திற்கும் என்ன மாற்றம் ஏற்பட்டது? நீங்க அது மட்டும் அந்த பாயிண்ட் தான் எனக்கு புரியல. நேற்று வெளிப்படையாக எங்களுக்கு பல அழுத்தங்கள் கொண்டிருக்கின்றன, மத்திய அரசு மூலமாக அழுத்தங்கள் கொண்டிருக்கிறது, வருமான வரித்துறை சோதனை வந்திருக்கிறது, அதுக்கு பிறகு கேஸ் ஒன்று போடப்பட்டிருக்கிறது திரு தினகரன் மேல். இதெல்லாம் போட்டு இந்த அழுத்தங்கள் பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்கலாமே. நீங்க தொண்டர்கள் 18ஆம் தேதி தான் தொண்டர்கள் கேட்டாங்களா? தொண்டர்கள் இல்ல ஒரு நிமிஷம், 13ஆம் தேதி கேட்காத தொண்டர்கள், 14ஆம் தேதி கேட்காத தொண்டர்கள், 3 மாத காலமாக கேட்காத தொண்டர்கள் முந்தானத்து தான் நேத்து நைட்டு சாயங்காலத்துக்கு மேலதான் கேட்க ஆரம்பிச்சாங்களா இவங்கள? அதாவது நீங்க ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றது இந்த ப்ராசஸ் 18ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி இல்ல சார் இப்ப மக்கள் நிஜமாவே நினைக்கிறாங்க எடுத்த முடிவு தொண்டர்களின் மனதை குரலை கேட்டு எடுத்து 17ஆம் தேதி நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. இது கடந்த 1 மாத காலம் 2 மாத காலமாக இதை பற்றி ஒரு அண்டர் கரண்டா இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தம்பிதுரை சொல்றாரு, டெல்லியில இருந்து சொல்றாரு. இல்ல முதல் நாள்ல இருந்தே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது மக்களிடையே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இது மாதிரி பிப்ரவரியில இருந்து வச்சுக்கோமே, பிப்ரவரி 5ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சசிகலா இந்த கட்சிக்கு சுமை என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அவரை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். ஐயா அதே போல அதேதான் அதற்கு பிறகு டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக இவர் கட்சிக்கு சுமைதான் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு, ஆனா அந்த ராணுவ கட்டுப்பாடு, விசுவாசமிக்க தொண்டர்கள் அதுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரணும். இல்ல வர்றதுக்கு சரி, அப்ப நேற்று என்ன மாறிச்சு? I'm asking about the timing. Why yesterday? நேத்து ஏன்? நேற்று என்ன நடந்தது? நேத்து இல்ல எனக்கு என்ன புரியலனா உங்களுக்கு என்ன நடந்தது? அந்த நிலைப்பாடு தவறுதா? நீங்களே சொன்னா 122 சட்டமன்ற உறுப்பினர்களையோ நீங்களே இதுக்கு பதில் சொல்லி இருக்கீங்க. ஒரு கோரிக்கை ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு தயவு செய்து மன்னிக்கணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு போயிட்டு திரும்ப தொடர்ந்து பேசலாம். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆளுநர் ஷானவாஸ் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்ம இடைவேளைக்கு முன்னால பேசின மாதிரி உங்களுடைய கருத்தை கேட்டது பிறகு அவர்கிட்ட போறேன். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. உங்கள் மேல அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இல்ல அடுக்கடுக்கா என்ன குற்றச்சாட்டு இருக்கு? ஒரு குற்றச்சாட்டு ஒன்றும் நியாயமான குற்றச்சாட்டு கோரிக்கைகளுக்காக கூடி விவாதிக்காம நான் என்ன சொல்றேன்னா, மக்களுடைய அமைச்சர்கள் திடீரென்று நேற்று அந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் என்ன? அமைச்சர்கள் திடீரென்று அந்த முடிவை எடுக்கவில்லை. அமைச்சர்கள் நாங்கள் ஏற்கனவே தம்பிதுரை அண்ணன் சொன்னதை போல உங்களுக்கெல்லாம் வெளிப்படையாக பத்திரிகைகளுக்கோ அல்லது மீடியாக்களுக்கோ தெரியாமல் அமைச்சர்கள் 2 தரப்பிலும் இருக்கின்ற தலைவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நாம் இப்படி பிரிந்திருப்பது சரியல்ல, நம்முடைய இரட்டை இலட்சணம் முடக்கப்பட்டிருக்கிறது, தனித்தனியாக போட்டியிடுகிறோம். பேசிட்டு இருக்கும்போது குறுக்கீடு செய்யறதாக நீங்க நினைக்க கூடாது. ஆனா எனக்கு அப்பப்போ நீங்க பேசும்போது எனக்கு வரக்கூடிய சந்தேகங்களை மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு வரக்கூடிய முதல் கேள்வி, அப்போ இந்த ப்ராசஸ் இட் இஸ் இனிஷியேட்டட் பை தம்பிதுரை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த தினகரன்
குடும்பத்தினரை ஒதுக்கி இல்ல வைத்து ஒதுக்கி வைக்க வேண்டும் ஒதுக்கி என்பது இப்ப அந்த- வச்சுட்டு ஓபிஎஸ் அணியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் இல்ல நீ அப்படிங்கிற இல்ல ப்ராசஸ் இல்ல நீங்க இப்படி கேக்குறீங்க கேள்வியை நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் சரி. அப்ப அந்த ஸ்டேஜ் எப்ப வந்ததுங்கிறது நம்ம பேசலாம். ரெண்டு கட்சியையும் ரெண்டு அணியையும் ஒன்றாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர ஒருத்தரை ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கமே எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இல்லை. ஆரம்பத்திலிருந்து கட்சி பிரிந்திருக்கிறது, ஒற்றுமை வேண்டும். அதுதான் ஒற்றுமை வேண்டும் என்று அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருகிற போது இப்படி ஒரு டிமாண்ட் வருகிறது. அதான் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் வேலைப்பளுக்கு நடுவுல அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிலை பற்றிய சிந்தனை அவரிடம் மேலோங்கி நிற்கும் போது அவருக்கு இந்த பிரச்சனைகள் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன். இல்ல ப்ளீஸ் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்லிமெண்ட்ல நாங்க பிரிந்தே செயல்படல. சரி, பார்லிமெண்ட்ல நாங்க பிரிந்தே செயல்படல. ஒரே அலுவலகத்துல இங்க இருந்து அந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுமே ஒரே ஆபீஸ் தான் வர்றாங்க. முதல்ல ஒரு நாள் வந்து சென்ட்ரல் ஹாலில் உட்காந்துருந்தாங்க. நான் போய் சொன்னேன், ஏன் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்துருக்கேன், வாங்க எல்லாரும் வந்தாங்க. எங்க அலுவலகத்துல இருந்து தான் பார்லிமெண்ட் அலுவலகத்துல இருந்து அவங்களுக்கு பேச வேண்டிய நேரங்கள், வகுக்கப்பட வேண்டிய முறைகள் எல்லாமே பார்லிமெண்டை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் செயல்பட்டு இருக்கிறோம், அங்க இருக்கிறோம். அப்போ பார்லிமெண்ட் உறுப்பினர் நாங்கள் பேசிக் கொள்கிற போது நாங்களே தம்பிதுரை அண்ணன் 2-3 தடவை போய் சொல்லியிருக்கிறோம், அண்ணா இப்படி இருக்கிறது, நீங்கள் இதை எப்படியாவது பேசி சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு மெஷர்மெண்ட் ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டெல்லியில தான் நாடாளுமன்ற வளாகத்துல தான் வந்து இதற்கான அடித்தளம் தொடங்குது. ஆமாம், அங்க நாங்க பேசினோம். அவருக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, 2 பக்கம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, எனவே நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஒன்று சேர்றதுல ஏன் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கோபமா இருக்கு? நீங்க கோபுறீங்க, அவர் கோபுறாரு, இவர் கோபுறாரு, எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க, நாங்க ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வெளிப்படையா சொன்ன காரணத்துக்கும் இருக்கிற காரணத்துக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா, அதாவது இல்லங்க காரணத்துக்கு இப்ப ஒண்ணு சேரணும்னு சொல்ற காரணத்துக்கு இப்ப நீங்க கேட்டதுக்கு பிறகு எங்களுக்கு அதுல வரக்கூடிய சந்தேகங்களை ஒளிப்படையாகவே நாங்களும் கேட்டுறோம். நீங்க உங்களுடைய ஒற்றுமையில எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ஒற்றுமைக்கு புதுதாக ஒரு கண்டிஷன் போடுறீங்கல்ல, ஒருவர் இருக்கக்கூடாது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுவும் உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதுவும் வந்து எங்களுக்கு பெருசா அதுல ஒன்னும் ஆர்வம் இல்லை. ஆனா நாங்க வந்து உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க எல்லாரும் சாட்சியாக இருக்கோம். பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் சாட்சியாக இருக்கோம். நீங்க நேற்று என்ன சொன்னீங்க, இன்றைக்கு என்ன சொல்றீங்க? உங்களுடைய சரி, நான் என்ன நேத்து சொன்னேன், இன்னைக்கு என்ன மாத்தி நீங்க என்ன நீங்க இல்ல உங்களை வச்சு மட்டுமே நாங்க பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. சரி, இப்போ வந்து இணைவது குறித்து மகிழ்ச்சியாக 2 தரப்பும் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம்னு வச்சுக்கோங்க. அந்த நிலைக்கு வந்துட்டோம். ஷானவாஸ் ஒரு நிமிஷம் பொறுத்துக்குங்க, பேசிட்டே பேச முடியும். அந்த குழுக்கள் அமைத்து பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நேற்று எட்டியது. ஆமா, குழுக்கள் அமைக்கும் ப்ராசஸ் வந்து மெதுவாக நடக்கட்டும். அது ரொம்ப ஒருவேளை ஏன் மெதுவாக நடக்கட்டும் இல்ல, ஒருவேளை தலைவர்கள் இருந்து இவங்க தான் குழுன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்ப ஜனநாயக உணர்வு மேலோங்கி இருக்கிற காலகட்டம். அதனால நீங்க வந்து குழு போடுவதில் கருத்து வேறுபாடு வரலாம். அதனால அது செட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணாலும் எடுத்துக்குங்க. இல்ல, குழுலாம் போட்டாச்சு. முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் முதல்ல சந்திச்சு கைகுலுக்கி ஒரு ஹலோ சொல்லிட்டு மற்ற ப்ராசஸ் அதெல்லாம் நாங்க செய்வோம், உங்களுக்கு தெரியாம செய்யல. மற்ற ப்ராசஸ் சீக்கிரம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சுங்கிற முடிவுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நாங்க செய்வோம். சரி, அது வந்து இது ஃபுல்லாவே நீங்க எங்களை டைரக்ட் பண்ண பாக்குறீங்களா? நாங்க என்ன செய்யறோமோ நாங்க நியூஸ் ஆக்கணுமே தவிர நீங்க விரும்புறத எங்களை செய்ய வைக்கிற மாதிரி இருக்கு. நாங்க விரும்புறது இல்ல. மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் எங்களுடைய தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில சொல்றாரு, பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து இந்த சிக்கல் தொடங்குகிறது. ஒற்றுமை என்பது பிப்ரவரி 4ஆம் தேதி நிலைக்கு போவதிலிருந்து தான் சாத்தியமாகும். முடிஞ்சுதா? சரி, ஒற்றை வரியில எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது. பேட்டியை பார்க்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்ப டிசம்பர் 31 வந்து ஏற்கிறீங்களான்னு ஒரு பதில் வந்தது. டிசம்பர் 31 சசிகலாவை பொதுச் செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்றாங்க. இவர் சொல்றது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து தான் சிக்கல்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு வந்து சசிகலா பொதுச் செயலாளராக இருப்பதில்ல, அவருக்கு சிக்கல் இல்லைங்கிற முடிவுக்கு ஊடகங்கள் வரலாம். ஏன்னா அவர் பேட்டியில இருந்து இன்ஃபரன்ஸ் தானே,
ஒவ்வொரு வரியா அவற்றை விளக்கம் கேட்கல. அதனால அவர் சொன்னதுல இருந்து அந்த முடிவுக்கு நாங்க வர முடியும். அது ஓபிஎஸ் அணியினுடைய நிலையா அல்லது மற்றவர்களுடைய நிலையும் அதுதானாங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி நிலைக்கு போகணும். அவர் எந்த அணி ஏற்கனவே யாரு அவரு? நம்ம அவர் வந்து மயிலாப்பூர் தொகுதி அவர் ரெண்டு எந்த அணியுமே இல்லையே. மயிலாப்பூர் தொகுதி மக்களுடைய விருப்பங்களை கேட்டு எப்படி ஒரே நாள்ல விருப்பங்களை கேட்க இல்ல இல்ல அப்ப கேட்டுட்டு பேர் என்ன இன்டர்நெட்ல வந்து அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில பிப்ரவரி 18ஆம் தேதி பிப்ரவரி போய் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆபீஸ்ல 3-4 நாள் உட்கார்ந்து அது அவர் வந்து பிப்ரவரி நீங்க அவருக்கு அனுப்பிய கருத்துக்களும் இருக்கு அதுல இருக்காது. பங்கு இருக்காது. முதல்ல தொகுதி வாக்காளரா சார்? அப்ப அவர் மயிலாப்பூர் தொகுதி வாக்காளர் அல்லது வெளியில இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் தொகுதியில உள்ளவர்கள் மட்டும்தான் கருத்து சொல்லணுமா? அப்படியும் இல்ல, வெளியில இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனைகள் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு நிறைய போன் கால்ஸ் வந்திருக்குமே அங்க கோவத்தூர்ல இருந்த டைம்ல, வெளியூர்ல இருந்தாலும். அவர் இல்லையே, அவர் சட்டமன்ற எம்பி. அதனால அந்த நிலைக்கு போவதிலிருந்து தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படிங்கிற நிலை அதுல வருதான்னு கேக்குறேன். அப்படி ஒண்ணும் இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அந்த பேச்சு இந்த பேச்சு அது அவருடைய விருப்பம். இல்ல அரசுக்கு கட்சியில இருந்து அவருடைய விருப்பத்தை அவர் சொல்றாரு. அவருடைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த நேரத்துக்கு ஏற்ற கருத்துக்களை அவங்க சொல்றத நீங்க மறுபடியும் எடுத்து வச்சு இப்போ என்ன இருக்குன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பா தான் வரும், சரியாவே வரவே வராது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா நான் சொல்றதுல ஏதாவது மாறுதலா இருந்தா நீங்க இந்த உடனே கேளுங்க, நான் இமிடியேட்டா பதில் சொல்லிடுறேன் கம்ப்ளீட்டா. எங்களுடைய நோக்கம் என்னன்னா கட்சி ஒன்னா இருக்கணுங்கிறதான். இது ஒரு மிகப்பெரிய கட்சி. அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருந்தாலும் பரவாயில்லை, கட்சி ஒன்னா இருக்கணும். அதாவது உதயகுமார், அமைச்சர் உதயகுமாருடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா அவர் வந்து அனைவரும் தியாகம் செய்ய வேண்டும் கட்சி ஒற்றுமைக்காக அப்படின்னு சொல்லி, தியாகம்னா தினகரனை தியாகம் செய்யறது தான் அனைவரும் செய்ய வேண்டிய பெரிய தியாகம்னு சொல்றாரா தெரியல. அதான் அது தெரியல. அவர் சொல்றாரு, கட்சியை காப்பாற்ற தியாகம் செய்ய அனைவரும் முடிவு செய்துள்ளோம். ஜெயலலிதா தொடங்கிய திட்டங்கள் தொடர வேண்டும் என்பதால் அனைவரும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். தியாகத்திற்கு வரையறை கிடையாது, கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதே நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதான் நீங்களும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு இஸ் தேர் எனி காஸ்ட்? இல்ல, இஸ் தேர் எனி காஸ்ட்ங்கிறது இல்ல, வந்து கட்சி ஒன்றுபடுவதற்கான தியாகங்கள், ஒரு கட்சி ஒன்றுபடுவதற்கு தியாகத்தை எந்த தியாகத்தை செய்யறதுக்கும் தயாராக இருக்க வேண்டும் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். நீங்க சொல்றது வந்து இன்னார் தியாகத்துல தான் கட்சி ஒன்றாக போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க அது இல்ல, அது இல்ல ஜெனரலா அது இல்லன்னு சொல்றீங்க. ஆமா, ஜெனரலா அப்ப அந்த விஷயமே வந்து எங்களுக்கு வெளிப்படையாக தெரியறதுக்கு அவசியமே இல்லாம இந்த ப்ராசஸ் தொடங்கி இருக்க முடியும்ல. நேற்று வந்து வெளிப்படையாக அவர்களுடைய தலையீடு இனி இருக்காது, அவர்களை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம்னு வெளியில டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு அதுக்கு பின்னாலதான் அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க. சரிதான் உண்மை. அதை வந்து நீங்க இணைப்புக்கு தயாராக இருக்கிற குழுவோட நீங்க அந்த செய்தியை பரிமாறிக்கொண்டால் போதுமானது இல்லையா? எங்களுக்கு எதுக்கு தெரியணும்? இல்ல, இணைப்புக்கு தயாராக இருக்கின்ற குழுவோடு நாங்கள் பேசி அவருடைய டிமாண்டை எல்லாம் ஒப்புக்கொண்டு சேர்வது என்கிற பேச்சு செகண்டரி, தட் இஸ் நாட் பிரைமரி. எங்கள் கட்சிக்குள்ள வந்து இருக்கிற பிரச்சனையை முதல்ல முடிச்சுக்கிட்டு அப்புறமா இணைப்புக்கு சரியா கதவை திறந்து வச்சா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க, அவ்வளவுதான். இது ஒரு வகையான பாலிடிக்ஸ் தான். ஷானவாஸ் அடிப்படையில் வந்து பல திருப்பங்கள் நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள. அதுல தினகரனை ஒதுக்கி வச்சுட்டு நாங்க ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற சொல்லியிருக்கிறார். முதல்ல அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அவர் வந்து நான் ஒதுங்கி இருப்பதன் மூலமாக சொல்றாரு. இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அவங்க தலைவர் எங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம். அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை பல நேரங்களில் பத்திரிகைகளிலும் இந்த தொலைக்காட்சியின் மூலம் தெரிவித்த ஒரே தலைவர் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். அவர் ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சி வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக நான் கலந்து கொண்ட அந்த வாதத்திலே கூட அவர் அதைத்தான் சொன்னார். பல இடங்களில் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் என்ன சொன்னாரோ என்ன நினைத்தாரோ அதுதான் இப்போது நடக்கிறது. அதாவது எந்த புற அழுத்தங்களும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் சார்ந்து இந்த கட்சி இருக்க வேண்டும்
என்கிற வேண்டுகோள் எங்களுடைய வேண்டுகோள். சரி, அந்த முதல் வரியிலேயே சிக்கல ஆரம்பிக்கிறீங்க. அது இப்ப நான் உடனே பேச விடாம குறுக்க வந்தேன்னு ஆயிடும். அதனால நீங்க சொல்லி முடிச்சு கேளுங்க. தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கென்றே சிலர் இருக்கிறார்கள் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்றாரு. சரி, அதாவது என்ன நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்றீங்கன்னு சொல்றாரு. முரளிதர் ராவ் இதற்கு ஏற்கனவே நேற்று வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்களை பாதுகாப்பதற்காக உள்ளுக்குள்ள என்னவோ நடக்குது, அதுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி முரளிதர் ராவ் சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இலகணேசன் சொல்றாரு, டாக்டர் தமிழிசை சொல்றாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. சரி, அவங்க சொல்றாங்க. ஆனால் நாம் வந்து நடப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை பார்க்கணும். நடப்பில் என்ன நடக்குது நம்ம தெளிவாக பார்க்குறோம். இன்னைக்கு கடந்த 3 மாத காலமாக மிக வெளிப்படையாகவே அனைத்தும் நடக்கிறது. எதுவுமே பூடகமாகவோ ஒளிவு மறைவோடு இங்கே நடக்கலை. மிக ஓப்பனாக மத்திய அரசு செயல்படுகிறது. இதற்கு மேலே யாரும் வெளிப்படையெல்லாம் செயல்பட முடியாது. அவ்வளோ ஓப்பனாக நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, இப்போ இன்னைக்கு அதிமுக தரப்பு சொல்லக்கூடிய வாதம் என்பது சின்னம் முக்கியம், உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது, சின்னம் இல்லாமல் போய் மக்களை சந்திக்க முடியாது, எனவே சின்னம் இந்த கட்சியினுடைய ஒரு ஆன்மாவாக, கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது, அதை மீட்பதற்கு இந்த இணைப்பை செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதற்கு தடையாக இருப்பது யாருன்னு பார்த்தா, அதாவது இந்த சின்னத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பது ஓபிஎஸ் அணி, அதாவது அவர்கள் பிரிந்து போயிருக்கிற அணி. அப்ப அதை நம்ம வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். இவர்கள் வாதப்படி 90 விழுக்காடுக்கு மேல் மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய கட்டமைப்பு இவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு நேரடியான ஒரு பிளவு ஏற்படவில்லை. அதிமுக 50 விழுக்காடு பிளவு, இங்கிருந்து பாதி அங்கிருந்து பாதி போயிருச்சு, அதனால சின்னம் முடக்கப்பட்டுருச்சுன்னா அது லாஜிக். ஆனா அப்படி ஒரு பிளவை அந்த கட்சி சந்திக்கல. பன்னீர்செல்வத்திற்கு மத்திய அரசினுடைய துணை வெளிப்படையா இருந்த பிறகும் கூட தேர்தல் ஆணையத்தோட உள்ள சிக்கல், அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ தேர்தல் ஆணையத்தில் இவர்கள் தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அவங்க அவகாசம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்க திரும்ப முடக்கினா கூட நீதிமன்றம் போக முடியும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருந்த பிறகும் கூட இப்படி இவர்கள் ஒரே நாளில் ஒரு முடிவுக்கு வருவதற்கு பின்னால் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிச்சு பெரும்பான்மையை காட்டினாலும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து சாதகமான சமிஞ்சை வராது. ஏனென்றால் மத்திய அரசினுடைய அழுத்தம் இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறது. அப்ப மத்திய அரசினுடைய ஆதிக்கத்திற்கு நாம இனி பதில் சொல்லாம, அதற்கு நாம இசைந்து போகாம, இங்க எந்த தலை வணங்காம இங்க எந்த விதமான மாற்றத்தை நம்மளால் நிகழ்த்த முடியாது. எனவே அதற்கு உடன்பட்டு போவதுதான் சரியான முடிவு என்று பாரதிய ஜனதாவினுடைய நிர்பந்தத்திற்கு பணிந்து இன்றைக்கு என்ன விலை கொடுக்கவும் தயாராகிவிட்டார்கள். ஏன்னா நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏன் நிறுத்தப்பட்டுச்சு, எதற்காக நிறுத்தப்பட்டுச்சு? விஜயபாஸ்கர் வீட்டில் ஒரு ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டுல ஒரு ஆவணத்தை கைப்பற்றி கசிய விடுறாங்க. அந்த ஆவணத்தில் விஜயபாஸ்கர் பேர் மட்டுமா இருந்துச்சு, முதலமைச்சர் எடப்பாடி பேர் இருந்துச்சு, செங்கோட்டையன் பேர் இருந்துச்சு, அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் பேர் எல்லாம் இருந்து எவ்வளவு தொகை என்ன எல்லாம் வெளிப்படை அதுல இருந்தது. அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் தேர்தலை நிறுத்துறாங்க. அப்போ அந்த ரெய்டு என்பது யார் வீட்டுக்கெல்லாம் போச்சு? ஏன் அது முதலமைச்சர் எடப்பாடி நோக்கி போகல? ஏன் அந்த பட்டியலில் இருந்த அமைச்சர்களை நோக்கி அது போகல? அப்ப விஜயபாஸ்கர் விசாரிக்கப்பட்டார், இனி விசாரிக்கப்படுவாரா? அப்ப இந்த கேள்விகள்லாம் இருக்கு. அப்ப இது மத்திய அரசினுடைய துணை இல்லாம இங்க எல்லாம் மத்திய அரசினுடைய நடவடிக்கை இதுல இல்லன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்ப அந்த நடவடிக்கை முதல்ல மோசடியா இருக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய நடவடிக்கைகள் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து அதற்கு அதுல பட்டியலில் இருந்த நபர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி குரல் எழுப்புதா இல்லையாங்கிறதை பொறுத்து சில நாட்கள் கழித்து நீங்க அந்த முடிவுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா இதுல சீன்லே கிடையாது. அவங்களுடைய உண்மையான பாரதிய ஜனதாங்கிறது இன்னைக்கு இவ்வளவு நாள் ஓபிஎஸ் இருந்தாரு, இப்ப எடப்பாடி அதுக்கு துணை நான் ரெடின்னு சொல்லிட்டதுனால இனி அங்க போயிடுவாது. சரி, ஓபிஎஸ் கதியா என்னங்கிறது தான் இனி கேள்வி. நிகழ்ச்சி தொடங்குனதுல இருந்து அன்வராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்லாம எதை மாத்தி பேசியிருக்கிறேன்னு ஒன்னு சொல்றாரு. நீங்க அந்த பாயிண்ட நோக்கி அவரை கொண்டு நிறுத்திட்டீங்க. நம்ம அதை பேசலாம். சுமந்த், அவர் ஷானவாஸ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அதாவது நிச்சயமா மத்திய அரசினுடைய அமைப்புகளிலிருந்து அழுத்தம் இருக்கிறதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்கம் டாக்ஸ் அமைப்புகளிலிருந்து அழுத்தம் இருக்குங்கிறது ஒரு தவறு அல்லது புகார், அதன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு இயல்பானது. அமைப்புகளிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் இயல்பானது.
இல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரசு ஆளும் கட்சியிடமிருந்து அமைப்புக்கு ஒரு ஆணை வந்து அதை அமைப்பு செயல்படுத்துதுன்னு சொன்னாதான் அவர் சொல்ற ஆனால் அவர் சொல்ற சிக்கல் இல்ல நீங்க டைம் நீங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த டெல்லி போலீஸ் போட்டிருக்கிற எஃப்ஐஆர் தொடர்பற்ற சில விஷயங்கள் தொடர்பற்ற சில விஷயங்களை ஜாயின் தி டாட்ஸ் ஜாயின் பண்ணாம நான் எதுவுமே பண்ண முடியாது. அடிப்படையாக இந்த உதாரணத்துக்கு இந்த எஃப்ஐஆர் நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஹியர்ஸே. இந்த திரு தினகரனுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற இந்த எஃப்ஐஆர் டெல்லி போலீஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு குழு வருது நாளைக்கு விசாரணைக்கு. அதுல வந்து ஆக்சுவலா வந்து இவர்களுக்கு இடையே இருக்கிற தொடர்புன்னு யாரோ ஒரு இன்ஃபார்மர் சொன்னாங்க மட்டும்தான் இருக்கு எஃப்ஐஆர்ல. அதை தவிர வேற எந்த ஆதாரமும் அவங்க கொடுக்கல. மேபி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் அடிப்படையாக இந்த டைமிங்கிறது வந்து ரொம்ப அங்க ஒரு ரெய்ட் நடக்குது, அதுக்கு பிறகு ஆர்கே நகர் ரெய்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆர்கே நகர் தேர்தல் ஒத்துவைக்கப்படுகிறது, அதுக்கு பிறகு ரெய்டு வருது, அதுக்கு பிறகு இது தொடர்ந்து வரும்போது தான் ஒரு சீஜ் மென்டாலிட்டி வந்துடும். சரி, இந்த மத்திய அரசு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்கு, மத்தியில் இருக்கும் ஆளும் கட்சி, மத்திய அரசுன்னு சொல்றதை விட ஆளும் கட்சி முடிவு எடுத்திருக்காங்க, இதுல வந்து ஏதேனும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கும். அந்த ஃபீலிங் நிச்சயமா அமைச்சர்களுக்கு வந்திருக்கலாம். சரி, அடுத்தது யார் டார்கெட்டா இருக்க போறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த முடிவு வந்திருக்கலாம். பட் அடிப்படையாக இன்னொரு விஷயம், இன்னைக்கு நீங்க பேச்சுவார்த்தையை நடத்த போறீங்க. கருத்து அவர் ஓபிஎஸ் கேட்டது 2 விஷயம் இல்லையா? ஒன்று வந்து அவர் கேட்டது இந்த குடும்பம் வந்து கட்சி அஃபேர்ஸ்லேருந்து இருக்கக்கூடாதுன்னு, அது ஏற்கனவே இவங்க அறிவிச்சிட்டாங்க. 2வது வந்து செல்வி ஜெயலலிதா மரணத்தில் ஒரு விசாரணை, அதுவும் அறிவிச்சிட்டாங்கன்னா பேசுறதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு என்னென்ன பதவி? இப்போ காவேரி பிரச்சனையில் கருத்து வேறுபாடு இருக்கா, இல்லை விவசாய பிரச்சனை தீர்த்து வைக்கிறத கருத்து வேறுபாடு இருக்கா? என்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது? அப்போ நீங்க பேச்சு குழு அமைத்து நீங்க என்னத்தை பத்தி பேச போறீங்க? யார் முதலமைச்சரா இருக்கணும், யார் பொதுச் செயலாளரா இருக்கணும், இந்த குழுவில இருந்து எவ்வளவு பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், இதுதானே பேச போறீங்க. அது ஒரு பகுதி. ஆமா சார், அதான் அவர் சொல்றது கரெக்ட் தான். இல்ல கரெக்ட் அதான் பேச போறோம். அத பேசுறதுக்கு ஒரு குழு வேணும்ல, நாங்க ஒன்றுபடணும்ல. எப்படி என்ன பண்றது, எப்படி இதெல்லாம் பேச கூடாதுன்னு சார் சொல்றாரு. இல்ல நான் கேக்குறேன், ஒரே ஒரு நான் கேக்குறது இதெல்லாம் பேச கூடாதுங்கற இல்ல சார், ஒரு நிமிஷம் இல்ல நீங்க வந்து நான் வந்து உத்தேசமாக ஒரு ஓபிஎஸ் அணியில குழு உறுப்பினராக என்ன அசியம் பண்ணிக்கங்க ஒரு வாதத்துக்காக. நான் உங்ககிட்ட முதல்ல கேட்பேன், நீங்க வந்து ஒதுக்கி வச்சுட்டேன்னு சொல்றதை என்னால ஏற்க முடியாது. அவருடைய துணை பொதுச் அதிமுக இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அவரை நீக்குங்க. ஜெயலலிதா இருக்கிற காலம் வரைக்கும் அவர் வந்து அதிமுகக்குள்ள வரல, நீங்க இப்போ உள்ள சேர்த்திருக்கீங்க, துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கீங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி டேட்டுக்கு உண்டான ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல பார்ட்டியையும் ஆட்சியையும் கொண்டு போகணும்ங்கிறது தான் என்னுடைய கண்டிஷன்னா, நீங்க பிப்ரவரி 15ஆம் தேதி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட தினகரனை நாங்க எப்படி ஏற்கணும்? நீங்க ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்னு நான் வந்து ஓபிஎஸ் அணியிலேருந்து வந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இது கற்பனையானது இல்ல. ஓபிஎஸ் கேட்க மாட்டாரு. எப்படி அப்ப என்ன டீல்ங்கிறதே எனக்கு தெரியலையே. இல்ல ஓபிஎஸ் அப்படி கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன் அவர்தான் எதுக்குறாரு? இல்ல என்ன சொல்றது? சொன்ன கருத்தோட ஒட்டுன்னு ஒரு கருத்து, அதாவது ஆர்கே நகர்ல இப்படி ஒரு அவலம் நடக்குது, தேர்தல் நீக்கி வைக்கிறாங்க. மலப்புறத்திலையும் ஒரு தேர்தல் நடந்தது, அங்க எந்த அளவுக்கு பாஜக வந்து பணத்தை ஒழுக்கியதுன்றது எல்லாத்துக்கும் தெரியுது, ரெக்கார்ட் ஆனது, பல செய்தித்தாள்கள்ல வந்துடுது. பிஜேபி வந்து பிஜேபியினுடைய எடியூரப்பா கர்நாடக மாநிலத்தினுடைய பிரசிடென்ட் சொல்றாரு, காங்கிரஸ் அந்த அளவுக்கு பணம் ஒழுக்கியிருக்கு, அதனாலதான் காங்கிரஸ் வந்து 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சதுன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இங்க எல்லாம் பிரச்சனை இல்லை, எங்கேயுமே தள்ளி வைக்கல. 7% பதிவான காஷ்மீர்லயே 2% பதிவான காஷ்மீர்லயும் இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியலையா? நீங்க இந்த கட்சிக்குள்ள தினகரனையும் சசிகலாவையும் வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இது தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு. அதே மாதிரி தான், அதனாலதான் அவங்க கட்சியில இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இதனால நான் வந்து பாஜகவினுடைய அழுத்தம் என்று கூற மாட்டேன், ஆனால் ஏதோ ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இது இருக்குல்ல. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பிரச்சனையே கிடையாது. பிப்ரவரி 5ஆம் தேதி சசிகலாவை எலெக்ட் பண்றாங்க, கவர்னரை காணோம். 7ஆம் தேதி வந்து பன்னீர் போய் உட்கார்றாரு சமாதியில, கவர்னரை காணோம். 9ஆம் தேதி கவர்னர் வராரு. ஏன் இந்த காலதாமதம் பாத்தீங்கன்னா, அது ஒரு பாஜக ஒரு மெம்பர், RSS மெம்பரா இருந்த ஒரு நபர் மகாராஷ்டிரா இருக்கிறாரு. இந்த நாள் வரை ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னர் கிடையாது? இது ஒரு கேள்வியா இல்லையா?
தேர்தல் ஆணையம் செய்கின்றது ஒரு கேள்வியா இல்லையா? ஏன் ஐடி ரைடு ஏன் இங்க மட்டும் நடக்குது? என்ன நின்னு போச்சு கவர்னர் இல்லன்னு இல்ல நாங்க புகார் கொடுக்க போறோம். எதிர்க்கட்சிகள் புகார் கொடுக்க போறதா இருந்தா பாம்பே போய் கொடுத்துட்டு தானே அதாவது இல்ல மகாராஷ்டிரல ஏதோ பெரிய ஒரு விஷயம் நடக்குன்னு வச்சுங்களேன், எல்லாம் பொறுத்து கொள்ளலாம். மகாராஷ்டிரல வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான அரசியல் சூழ்நிலைனா ஒத்துக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு மீட்டிங்ல போய் ஏதோ நோபல் லாரேட் வந்திருக்காரு, அவர் கூட உட்கார்ந்து இருக்காரு. அடுத்ததாக டெல்லிக்கு போறாரு, ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டெண்ட் பண்றாரு. அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அவலங்கள் கோவால் நடந்திருக்கு, மணிப்பூரில் நடந்திருக்கு, குதிரை பேரம் நடக்கிறது, ஒரு ஆட்சி அமைக்கப்படுகிறது. இத்தனையும் நடக்கிற இடத்தில் எல்லாமே ஒரு ஐடி ரைடும் கிடையாத சூழ்நிலையில் சரத்குமார் வந்து டிடிவி தினகரனை போய் பார்க்கிறாரு, அடுத்த நாள் வீட்டுல ரைடு வருது. இது என்னது? இது எப்படி வந்து இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதெல்லாம் பட்டியல் எடுத்த பிறகு நடக்குதுன்னு எப்படி நாம் விஜயபாஸ்கர் வீட்டுல கைப்பற்றப்பட்டு கசிவிடப்பட்ட ஆவணத்துல சரத்குமார் பேரே இல்ல. பேர் இருக்கிறவங்க வீட்டுல ரைடு இல்ல, ஆனா பேர் இல்லாத சரத்குமார் வீட்டுல ரைடு. எதனால எங்க இருந்து அந்த டாக்குமெண்ட் வந்துச்சு? இப்போ சேகர் ரெட்டி வீட்டுல ரைட் நடந்துச்சு, எவ்வளவு டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்துச்சு? சரி வரல. இல்ல வெளியில கன்வீனியன்ட்டா அடுத்த நாள் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லா மீடியாவுக்கும் எப்படி வருது? இல்ல அதுவே வந்து ஒரு விஷயம் இல்ல ஜென்ராம் சார், அது வந்து ஒரு டாக்குமெண்டே இல்ல, சில ஒரு பேர் டைப் பண்ணி இருக்குது, அதுல டாக்குமெண்டா சார் இது. அதே மாதிரி நான் ஒரு 1000 டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட் அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் புனையப்பட்டவையா உண்மையா அப்படின்னு ஒரு பத்திரிகை முயற்சி பண்ணி சோதிச்சு பார்க்க முயற்சி செய்யும் போது அதுல யார் பெயர் இருக்கோ அவர் வந்து அதற்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு, பின்னாடி மறுக்கிறாரு. ஒரு டாக்டருக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம், அந்த டாக்குமெண்ட் சொல்லுது. அந்த டாக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்திருக்கிறாரு, அதை ஒட்டி அவருக்கு பணம் கொடுத்திருக்காங்களாங்கிற சந்தேகம் இயல்பாக அந்த டாக்குமெண்ட்ல அந்த பெயரோட சேர்த்து படிக்கும் போது வருது. அந்த டாக்டர்கிட்ட உடனே ஒரு பத்திரிகையாளர் போன் பண்ணி கேட்கிறாரு, அவர் வந்து அமைச்சருடைய பிஏ வந்து இவ்வளவு கொடுத்தாரு, இந்த காரணங்களுக்காக லண்டன்ல இருந்து வந்த டாக்டருடைய செலவுக்காக கொடுத்தோம், அவருடைய தங்கும் விடுதிக்காக கொடுத்துட்டு மீதியை அவர்கிட்ட கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் யாரு எங்கிருந்து அவரை நெருக்குனாங்களோ தெரியல, அல்லது உண்மையிலேயே அது அவரே இல்ல, அவர் பெயர்ல யாரோ ஒருத்தர் பேசி ஊடகங்கள் வந்து தவறாக ரெக்கார்ட் பண்ணிச்சான்னு தெரியல. அவர் வந்து நான் அப்படி எந்த ஊடகத்துக்கும் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப எது ஆவணம் எது ஆவணம் இல்லை அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ண முடியல. இல்லாம இருக்கும்போது இது பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இல்ல, இவர் வந்து ரிச்சர்ட் பீல் வந்தது வந்து ஒரு பிரைவேட் நபர் அழைப்புல வரல. அவர் வந்து அரசு வந்து கூப்பிட்டு அழைப்பு விடுத்து அவர் வந்திருக்கிறாரு பாக்குறதுக்கு. இப்போ அந்த 5 லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கமே வந்து செட்டில் பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு விதத்துல வச்சுக்கிட்டா கூட கேஷா எடுத்துட்டு போய் எதுக்கு போய் மினிஸ்டர் பிஏ போய் செட்டில் பண்றாரு? ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு செய்தி, இது வந்து நம்ம திருப்பி வெரிஃபை பண்ணோம், அரசே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல யார் அந்த பில்ல செட்டில் பண்ணாங்க, இது அப்போலோ ஹாஸ்பிடல் செட்டில் பண்ணாங்களா இல்லையா? இல்ல ஒரே ஒரு கேள்விதான், அப்போலோ மருத்துவமனை அந்த பில்ல செட்டில் பண்ணாங்களா இல்ல இந்த மினிஸ்டர் பிஏ தான் செட்டில் பண்ணாரா? ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாமே. இல்ல எதுக்கு சொல்றேன்னா இல்ல இந்த இதனால வந்து விசாரணை உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு என்ட்ரி தொடர்பாக, அக்கவுண்டிங்ல உண்டான ஒரு என்ட்ரி தொடர்பாக ஒரு அது ஃபேக்டோட ஒட்டி போகிற மாதிரி, நிகழ்வுகளோட ஒட்டி போற மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கிறத வச்சு என்டையர் டாக்குமெண்ட் இல்ல, அதுல பல என்ட்ரிஸ். அந்த திரு விஜயபாஸ்கர் அந்த நவம்பர் மாசம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வந்தது இல்லையா, சரி, அதுல வந்து பல என்ட்ரிஸ் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளோட லிங்க் வந்து அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. பணம் வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றனங்கிறதுக்கு நிறைய ஆதாரம். நடைமுறையில வந்து பணம் வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லாத வெளிப்படையான நிர்வாகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல கற்பனையிலையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எழுதி இதெல்லாம் வாங்கி நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு ஒரு பேப்பரை கையில வச்சுட்டு இருக்கிற ஒரு மனநிலைக்குள்ள ஒருவேளை நாம போயிடுவோமோ இல்லையோ தெரியல. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஏதோ ஒரு அச்சம் காரணமாக அமைச்சர்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தினரையும் ஒதுங்கி இருக்க சொல்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு காலையில செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது தினகரன் சொல்றாரு. என்ன அச்சம் அப்படின்னு இயல்பாக ஒரு கேள்வி வருது.
ஆனா அப்படி அதற்கு வந்து ஷானவாசும் சுமன் ஸ்ரீராமனும் சொன்ன விஷயங்களை சேர்த்து பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதாவது விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்த ஒரு பட்டியலில் அது டாக்குமெண்டா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதனால நான் ஆவணம்னே சொல்லாம அதை ஒரு பட்டியல்னு சொல்றேன். அந்த பட்டியலில் வந்து பல அமைச்சர்கள் பெயர் இருந்தது, முதலமைச்சர் பெயரும் இருந்தது. அதை ஒட்டி அவங்க மேல நடவடிக்கை இல்லாம இருக்கணும்னா சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அமைச்சர்கள் வந்துட்டாங்க. அதனால இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க, தினகரனை ஒதுக்கி வைக்கிறோங்கிற ஒரு முடிவை சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது சுத்தமா 100க்கு 100 இல்லை. அந்த மாதிரி வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, கண்டிப்பா இல்லை. இதெல்லாம் ஒரு கற்பனையான குற்றச்சாட்டுகள் தானே தவிர அதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை. சரி, ரெண்டாவது அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னு சொன்னா, தமிழிசை இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாள் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ண முடியாது, பல ஆவணங்களை அவங்க சேகரிப்பாங்க, பல நாட்கள் அதுக்காக திட்டமிடுவாங்க, அது ஒரே நாள் முற்றுகையிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு தான் அவங்க விளக்கம் சொல்றாங்க. அதுல வந்து அவங்க வந்து விஜயபாஸ்கர் வீட்டுக்கு தான் போறாங்க. போகும்போது அந்த ஒரு குறிப்பு, ஒரு பேப்பரை எடுத்துக்கிறாங்க, ஒரு சின்ன குறிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கசிய விடுறாங்க. முதல்ல அந்த பேப்பர் அங்கதான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த பேப்பர் அங்கே யதார்த்தமாக கிடைச்சிருக்கலாம், அவங்க போறதுக்கு முன்னாடி யதார்த்தமா கூட அந்த பேப்பர் கிடைச்சிருக்கலாம். அது என்ன ஒரு சாதாரண பேப்பர், சும்மா டைப் பண்ண டைப் மிஷின் பக்கத்து கீழே கூட கிடக்கும், அந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் அது. ஒவ்வொரு வார்டுக்கும் எவ்வளவு வாக்குகள் இருக்கு, அந்த வாக்குகளை எல்லாத்தையும் சரியாக யார் 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 பொறுப்புல விடப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு வாக்குக்கு 4000 ரூபாய் அப்படிங்கிற கணக்கின் வீதம் எவ்வளவு தொகை மொத்தமாக செலவாகுது, இந்த தொகைகளை எல்லாம் இந்த இன்சார்ஜா இருக்கிற அமைச்சர்கள்ட்ட யாரோ கொடுக்கணுமா, இல்ல அந்த அமைச்சர்கள் அந்த தொகையை ரெடி பண்ணி அவங்க செலவழிக்கணுமாங்கிறது அந்த பேப்பர்ல சைட்ல பேனாவால எழுதி வச்சிருக்கிற விஷயங்களை ஒட்டி சேர்த்து பார்த்தாலும் புரியல. ஆனா ஏதோ ஒண்ணு அந்த பேப்பருக்குள்ள நடந்திருக்குது, எங்கேயோ ஏதோ நடந்தது, அல்லது கற்பனையில ஒரு கணக்காகவாது போட்டு வச்சிருக்காங்க, நடைமுறைக்கே வராத கற்பனை கணக்குள்ள ஒரு பேப்பராவது அந்த பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் வந்து ஆர்கே நகரோடு தொடர்புடைய ஒரு பேப்பர் இருக்கட்டும். அதான் அந்த பேப்பரை வச்சு எப்படி குற்றம்ங்கிறத நிரூபிக்க முடியும்? அது எப்படி அந்த பேப்பர் ஆதாரமா வச்சுக்கிட்டு எப்படி ஒரு குற்றம் நீதிமன்றம் ஒரு ஆவணமாக ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுமாங்கிறது கடந்த கால சில வழக்குகள்ல இருந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி ஏற்றுக்கொள்ளாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எந்த விதமான அச்சம் இல்லை, அதிமுக அமைச்சர்கள் யாருக்கும் அச்சம் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீ அண்ணா எங்களை மிரட்டுறாங்க நாங்க பயப்படணும் அப்படின்னு சொன்னா நாங்க பிரிஞ்சிருக்கும் போதெல்லாம் பயந்துருக்கணும், அப்படி இல்லையே. நீங்க வந்து இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டவுடன் டிடிவண்ண என்ன சொன்னாரு, சதி செய்து நான் வெற்றி பெறுவேன் தெரிஞ்சு சதி செய்து மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு தேர்தல் நிறுத்தி விட்டுன்னு சொன்னாரா இல்லையா? அவர் பயந்துட்டு இருக்கலையே. அவர் மட்டும் இன்னைக்கு அதுக்கு முன்னால அதிமுக ஒருத்த மட்டும் சொல்லிட்டே இருந்தா இல்லையா? நீங்க மட்டும் சொல்லிட்டு 25 ஆண்டுகளுக்காவது பிஜேபியை வரவிட மாட்டேன்னு சொன்னது அவர் மட்டும்தான். நீங்க எடப்பாடியோ முதலமைச்சரோ யாருமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் இதுவரைக்கும் எடுக்கல, ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல. அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. நாங்க சொல்லிட்டு இருக்கோம்ல, நாங்க வந்து நீங்க சொல்லிட்டு தமிழிசை சொல்றாங்க, நான் சொல்றேன், அமித்ஷா சொன்னா முதலமைச்சர் சொல்லுவார், அவ்வளவுதான். நீங்க இப்பவும் சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா இப்பவும் சொல்றேன், இப்பவும் நீங்க சொல்றீங்க. என்னுடைய ஸ்டாண்ட் அதை இப்பவும் சொல்றேன், இப்பவும் கண்டிப்பா சொல்றேன். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா பிரிவு இப்போ இபிஎஸ் தலைமை. அம்மா பிரிவுலாம் இல்ல சார், அதிமுக. சரி, இப்ப எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாச்சு. அந்த அதிமுகவுக்கு தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர். எந்த அதிமுகவுக்கு? நீங்க சொல்ற அதிமுகவுக்கு. ஆமா சார், அதிமுக தினகரன் தான பொதுச் செயலாளர். இன்று வரை அவர் தான் துணை பொதுச் செயலாளர். இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் ரிசைன் பண்ணாதானே சார்? சரி, அவர் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பொதுச் செயலாளர் என்ன நியமித்து இருக்கிறார்கள். ஆமா, அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டால் நான் ராஜினாமா செய்வேன். ஒதுங்கி இருக்க சொல்றீங்க, நான் ஒதுங்கி இருந்தா கட்சி வளம் பெறும்னு சொல்றீங்க, நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டு குழு பேசும்போது எடுப்பாங்க, அது வேற விஷயம். அந்த விஷயம் வேற. சரி, அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இல்ல சார், ரெண்டு குழுவும் சேர்ந்து பேசும்போது சார் டிடிவி சார் வந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்றாங்க, நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, அவங்க துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க, சின்னம்மா அவங்க நியமிச்சிருக்கிறாங்க, சின்னம்மா ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து கட்சி ஒன்றுபடுகிற போது என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க பேசுவாங்க சார். எல்லா சட்ட வல்லுநர்கள் ரெண்டு பக்கம் இருக்காங்க சார், எல்லா அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேசுவாங்க. இல்லையா இப்போ இயல்பா இப்போ நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் பொதுச் செயலாளராக இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு யார் தீர்மானிக்கிறாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாத பாரதிய ஜனதா கட்சி.
கட்டாயமா இல்ல அதுதான் இல்லவே இல்லைன்னு முரளிதர் ராவ் சொல்றாரு, மற்ற தலைவர்கள் எல்லாரும் அவர் சொல்றாங்க. சொல்றதெல்லாம் நடவடிக்கைகளை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, டெல்லி போலீஸினுடைய வழக்கு, சின்னத்தை முடக்கிறது, ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் தள்ளி வைக்கிறது, வேற எந்த நடவடிக்கைகள் இப்ப கூட நீங்க அந்த ஐயா தனியரசு அவர்களே இத வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புராஜா சொன்னார். ஆனா பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக தற்காலிக முதலமைச்சராக அல்ல, நிரந்தரமான ஒரு முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும்னு வெங்கையா நாயுடு கூட இருந்து நிர்பந்தம் கொடுத்து அந்த தேர்வை உறுதி செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. அதான் தொடரணும்னு பாஜக நினைக்குது. இப்போ வெங்கையா நாயுடு என்ன நினைக்கிறாரு? இல்ல நீங்க வந்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லாத, கட்டுக்கோப்பு மிகுந்த, ராணுவ கட்டுப்பாடு நிறைந்த, அம்மா இருக்கிற விசுவாசமிக்க தொண்டர்கள் எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு கட்சியில ஒரு முதலமைச்சரை யார் தேர்வு செய்வது அப்படின்னு யாரோ தீர்மானித்தார்கள்னு சொல்றதை விட அவமானமும் கேவலமும் வேற எதுவும் இல்லையா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்ச ராணுவ கட்டுப்பாடு இந்த விசுவாசம் இருந்துச்சு. ஆனா அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அந்த மகத்தான ஆளுமை கண்ணை மூடின பிறகு, உயிர் துறந்த பிறகு நடந்த நிகழ்வுகள், அந்த விசுவாசம், அந்த ராணுவ கட்டுப்பாடு, கண்ணி கெட்டியதோட எதிரி இல்லைங்கிற எல்லாம் மாறி எல்லா எதிரிகளும் மிக நெருக்கமா தன்னுடைய குடும்பத்துல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களா தன்னுடைய வீடுகளிலேயே சுத்தி இருந்திருக்காங்க. எதிரி வேற எங்கிருந்து வரல. எதிரிகள்னு சொல்லப்பட்ட எல்லாரும் தூரத்துல இருக்காங்க இப்ப கூட. ஆனா அப்படி திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைப்பதற்கு அல்லது அதனுடைய வலிமையை கேள்விக்குறியாக்குவது, அதன் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குவதை திட்டமிட்டு மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி கட்டாயமாக ஈடுபடுகிறது. கடைக்கோடி தொண்டனுக்கும் தெரியும். இல்ல இவங்க பேசுறவங்க கூட இவங்கெல்லாம் எதிரிகளோன்னு அவங்க பார்த்த நபர்கள் எல்லாம் கூட இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆமா இப்ப நீங்க திமுக ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க. அதிமுக இவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சியினுடைய முதலமைச்சர் யார் என்பதை வேற ஒரு கட்சி தீர்மானிக்கிறது போது அவமானம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அது வந்து அதிமுகவுக்கே தெரியாமல் ஒரு மோசமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கிற போது, அம்மா அவர்கள் மரணித்து இருக்கின்ற அந்த தருவாயில் ஒரு தற்காலிக முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக நாங்கள் முற்றிலும் எதிர்பாராத ஒரு சூழலில் இந்த செய்தி எங்களை வந்து எட்டியிருக்கிறது. இப்போது வேறு எந்த அலுவலையும் கவனிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. யாராவது ஒருவரை அல்லது வழக்கம் போல கிரைசிஸ் வரும்போதெல்லாம் யார் இந்த பொறுப்பை தன்னுடைய தோள்களில் சுமப்பாரோ அவர் இப்போது தற்காலிகமாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். ஒரு வாரம் கழிச்சு என்ன செய்வது என்பதை நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு விசுவாசம் மிக்க, ராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட சொல்ல மாட்டாங்களா அதிமுக? இல்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நான் சொல்றது சார், நான் சொல்ற இந்த விஷயம், நான் உங்கள்ட்ட மீடியால சொன்ன விஷயம் இருக்கு, நான் சொன்னதுக்கு பிறகுதான் சார் எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் இருக்கு. தம்பிதுரைன்னு நான் கேட்டேன், தம்பிதுரை கேட்டேன். ஆமா அப்படித்தான் பண்ணிருக்கணும், நானும் சொன்னேன். அதை யாரும் காதல வாங்கிக்கலன்னு அவர் சொன்னார். அவங்கள்ட்ட மீடியா நான் சொன்னேன். ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ இறந்ததற்கு பின்னால் ஒரு தற்காலிகமாக ஒருவர் முதலமைச்சராக்கப்படுவார் அல்லது பிரதமராக்கப்படுவார். 5 நாட்கள் 10 நாட்கள் கழித்து தான் நாடாளுமன்ற உறுப்பினர், பிரதமராக இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம், முதலமைச்சராக இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடத்தி ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள். இதுதான் நடக்கிற. ஆனால் இந்த முறை மற்றும் அங்கே அந்த முடிவுக்கு முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக, அப்போது மறைந்த முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருந்த இன்றைய உங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்ட காரணத்தால இல்ல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, எங்க பொதுச் செயலாளர் என்ன அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, சாதாரணமா எப்பவும் போல ஒரு இறப்புக்கு பின்னால ஒருத்தர் முதலமைச்சரா வைப்பாங்க, டெம்பரரியா தான் வைக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பேசாம எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி எங்களுக்கு அரசியலே தெரியாது, சட்ட ஞானமும் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை இப்போது அவசரமாக இந்த நள்ளிரவில் கூட்ட வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி இது மாதிரி விவாதங்கள் நடத்திட்டு இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு எழும்போது, கட்சியில முழு நேர பணியாக இதையே செஞ்சுட்டு இருக்குங்க. எங்க வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய சட்டங்களை இயற்றும் ஒரு அவைக்கு உறுப்பினராக போகக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னா நாங்க எப்படி ஏற்க முடியும்? இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இப்ப எப்போதும் செய்யற அந்த மரபுகளை மீறி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மட்டும் தேர்ந்தெடுத்துட்டாங்க.
அது பெர்மனன்ட் ஆகிட்டாங்க. இல்லையா, அதுதான் நம்ம திட்டமிட்டு நீங்க மருத்துவமனையில் அம்மா இருந்த காலத்துல ஐயா இருந்தே நீங்களும் தான் அந்த சட்டமன்ற கூட்டத்துல நான் போகல. நீங்க போகல. இல்லை, நான் அழைக்கப்படலை. நான் அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நான் கலந்துக்கல. நான் உண்மையிலேயே முழுக்க அம்மாவனுடைய அந்த நான் உயிரற்ற உடல் மீது அதனுடைய நீங்க சொல்லிருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய நான் அதை இப்ப மாத்தி சொல்லுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் அப்ப சொன்னேன். ஆனா நீங்க மாத்தி சொல்லல. நீங்க அந்த நிலையில உறுதியாகவே சொல்றீங்க. நான் அந்த குற்றச்சாட்டு யதார்த்தம் உண்மையே பேசுவாங்க. அதுல எல்லாம் ஒண்ணும் அண்ணனுக்கு அந்த குற்றச்சாட்டு அது மிகப்பெரிய மோசடி சார். அது குற்றச்சாட்டுன்னா கூட சொல்லல, இது ஒரு மிகப்பெரிய மோசடி, அரசியல் மோசடி. ஆனா எங்கேயுமே நடக்கவில்லை. நீங்க அப்படி சொல்லும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாடு அமைச்சர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசுல பக்குங்க இல்ல அவங்க வந்து சார் டெம்பரரியா இருந்தாலும் அமைச்சரா தான் இருக்க போறாங்க, பெர்மனண்டா இருந்தாலும் அமைச்சரா தான் இருக்க போறாங்க. தமிழ்நாடு அமைச்சர்கள் வந்து ஒண்ணு, இப்ப தலைவர் இறந்து போனாரு, விடிய காலம் 4 மணிக்கு நாவலர் டாக்டர் நாவலர் போய் வந்து டெம்பரரியா பதவி எடுத்துட்டு வந்தாரு. சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமா கூட்டினாங்க இல்லையே. அப்புறம் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் கூட்டினாங்க, ஜானகியம்மாவை எல்லாரும் முதலமைச்சர் எடுத்தாங்க. இல்லையா, அப்படிதான் வந்து ப்ரொசீஜர். இல்லையா, இப்ப இந்த நெருக்கடி வருது. இப்ப பன்னீர் அண்ணா வெளியே விலகிறாரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அண்ணா அல்லது சசிகலா அம்மாவை சின்னம்மாவை முதல்வராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஊடகங்கள் அல்லது சோசியல் மீடியா, பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் ஒரே குரலில் சொன்னாங்க, இந்த ஆட்சி இருக்காது, கலைக்கிறோம், மக்கள் விரும்பலை, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருந்து மாண்புமிகு சின்னம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த புரட்சித் தலைவர் அம்மா உயிரை தந்து உருவாக்கிய இந்த அரசு வெறும் 6 மாதம் கூட ஆகலை. ஆகவே நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த ஆட்சியை நம்ம தொடரணும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தேர்தலில் தந்த வாக்குறுதியில் நம்ம நீங்கள் நிறைவேற்றணும். அதுக்காக ஆட்சி அவசியம். அதனால் நீங்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. தேர்ந்தெடுத்தோம். அவருக்கு திடீர்னு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எதிர்மறையாக வந்த உடனே அப்போ கூட அவங்க கண்கலங்கலை. எப்படி நம்ம விசுவாசத்தில் இருந்து இன்னொரு விசுவாசியை அப்போவே ஒரு மணி நேரம் கூட ஆகலை. எடப்பாடி அண்ணன் கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இவர் தான் இப்போ இருக்கார், இப்போ நீங்கள் எல்லாம் இவரை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு நம்ம ஆளுநரை சந்திக்கிறதுக்கு காத்திருக்கோம். ஆளுநர் வர்றாரு, மறுபடியும் அவர் பதவி பிரமாணமெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஆட்சி போயிட்டுருக்கு. மறுபடியும் இப்போ இந்த நெருக்கடியில் தொடர்ந்து ஆக்கியநகர் இடைத்தேர்தல் வரைக்கும் டிடிவி தினகரன் உட்பட யாரும் இவங்க வந்து தேர்தலில் வாக்காளர்களையும் சந்திக்க முடியாது, ஊருக்கே போக முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் 122 பேரும் இப்போ எல்லாரும் தொகுதியில் தான் இருக்காங்க. மக்களோட பிரச்சனை இல்லை, மக்களோட இருக்கிறாங்க, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆர்கே நகரில் போய் இப்போ டிடிவி தோத்துருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, உள்ளே போக முடியாதுனாங்க. துணிந்து ஆர்கே நகரில் அவரே வேட்பாளராக களமிறங்கினாங்க. சரி, சின்னத்தை முடக்கிட்டா இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சின்னத்தை முடக்கினாங்க திட்டமிட்டு. இரட்டையில் கிடையாது, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாதாங்க. நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன், நீங்கள் டெல்லிக்கு போகாதீங்க, கட்டாயமாக இரட்டையில் சின்னம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் சோப்பு டப்பா சின்னமோ தலைவாருகிற சீப்பு சின்னமாக இருந்தால் கூட நம்ம ஜெயிப்போம்னு 3 நாட்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி இல்லை, அவங்க உடனே வந்தார், தொப்பி சின்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க. தொப்பி இரட்டை இலை சின்னத்திற்கு இணையாக இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில் தொப்பி ரீச் ஆயிருக்கு வெறும் 15 நாளில். அப்போ தொப்பி மக்கள் வந்து ஏகபோகமாக மக்கள் ஒட்டுமொத்தமான ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களும் தொப்பியை ஏற்றுக்கொண்டு டிடிவி தினகரன் தான் அடுத்து மிகப்பெரிய மகத்தான வெற்றி பெற போறாங்க நிலை வந்த பிறகு நான் அதை கண் கூட பாக்குறேன். வாக்காளர்ல அந்த தொகுதியில் பாக்குறேன். அதிகமா அடிக்குதுன்னு எதிர்கட்சிக்காரங்கள தொப்பி போட விடாம பண்ணிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி சில திரைப்பட நடிகர்கள்லாம் நீங்க அவங்க வழக்கமான தொப்பி கூட ஆனா அவ்வளவு எழுச்சியை நான் பார்த்த பிறகு நான் சொன்ன கட்டாயமா இது மத்திய அரசு அனுமதிக்க மாட்டாங்கன்னு. அப்போ மதுசூதனனை காணா, வேற எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் களத்திலே காணா. அடுத்த நாள் திடீர்னு ஒரு ரைடு விடுறாங்க. அதில் யாருன்னு நல்ல விளக்கமாக பாருங்க. பாவம், விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு உழைப்பாளி பார்க்க முடியாது. சுகாதாரத்துறை அமைச்சர் மிகச்சிறந்த உழைப்பாளி. இந்த கட்சி இந்த ஆட்சியை ஒரு நிழலாக இருந்து மிக கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிற ஒரு இளைஞர், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வீட்டுக்கு உடனடியாக ரைடு போகிறாங்க. அந்த ரைடில் நீங்கள் சில பேப்பர்கள் சில ஆவணங்களை பார்க்குறாங்க. அந்த ஆவணங்களுக்கு அடிப்படையில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை வந்து நாங்கள் தேர்தலில் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அபாண்டமான ஒரு அரசியல் மோசடி. சரிதான், அதுல என்ன எந்த மாதிரி இது வாக்காளருக்கு தெரியுது. சாதாரண தொண்டர்கள் கூட கேட்குறாங்க என்கிட்ட. என்ன சொல்றாங்கன்னா 15 நாள்ல தனியரசு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. 15 நாள்ல தொப்பி சின்னத்தை ஒரு தொகுதி முழுக்க கொண்டு போய் எங்களால் சேர்க்க முடிந்தது. தமிழ்நாடு முழுக்க அந்த தொகுதி ரீச் ஆயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லாருடைய கவனமும் இந்த தொப்பி மேல இந்த தொகுதி மேல இருந்ததுனால அந்த சின்னத்தை எங்களால் கொண்டு சேர்க்க முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த இரட்டை இலை சின்னம் பறிபோனதை பற்றிய ஒரு பதைபதைப்பு இல்லை அவருக்கு. என்ன ஆனா இப்ப சின்னத்தை காப்பாற்றுவதற்காக
இல்ல அதே தவறுங்கிறேன் நான். அதே தவறுங்கிறேன். காப்பாற்ற, அதாவது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நான் என்ன இல்ல சொல்றேன், கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிற கோரி அப்படிங்கிற நினைப்பு எங்களுக்கு ஏன் வருதுன்னா, கட்சி ஒற்றுமையாக இருந்தால் சின்னம் காப்பாற்றப்படும். ஆமா சின்னம் அப்போ சின்னம் காப்பாற்றப்படுவதற்காக கட்சி ஒற்றுமை இல்ல அவசியம். தனியரசு சொல்றது என்னன்னா, அது ஒரு பை எலெக்ஷன். ஒரு பை எலெக்ஷன்ல எல்லாருடைய உழைப்பும் அந்த பை எலெக்ஷனுக்குள்ள வருது. சரி, யதார்த்தமா சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தொப்பியில வந்து ஒரு டிடிவனை நிக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் போய் சொல்றதுனால இந்த வட்டம் இலை இல்லை, அதனால தொப்பி அப்படிங்கிற மாதிரி டிசிஷனுக்கு வர்றாங்க. தமிழ் உங்களுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும்போதோ அல்லது பொது தேர்தல் வரும்போதோ இரட்டை இலை இல்லை அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன் பாதிப்பு ஏற்படும்? 1996 இரட்டை இலை தோல்வியை சந்திக்கிறது. 2004 மக்களவை தொகுதியில 40 தொகுதிகளிலையும் வாஷ் அவுட் ஆகலையா? அப்போ சின்னம் வந்து வெற்றி அப்படின்றது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, தோக்குற நேரத்துல தோக்குறோம், ஜெயிக்கிற நேரத்துல ஜெயிக்கிறோம்ங்கிறது அந்த பிரச்சனை வேற. ஆனால் டபுள் லீஃப் தான் எங்களுடைய பேசிக் ஓட். அது எப்படின்னா, எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்ட சின்னம் இது. நாம ரெட்டைலைக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். பரங்கிமலையில முதல் முறையாக அவர் ஜெயிப்பது உதயசூரியன். அப்போ கட்சி ஒன்னா இருக்கும் போது எல்லாத்துக்கும் உதயசூரியன் தானே சார். அதிமுகவே தூங்காம இருக்கும் போது இருக்கிற பிரச்சனையை நீங்க கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது உதயசூரியனுக்காக அவர் போராடிட்டு இருக்கு இல்லையா? அவர் ரெட்டையிலேயே கையில வாங்கிட்டு அவர் வந்து சார், அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் சார். எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க சார். அவர் எவ்வளவு பெரிய தலைவர், நீங்க போய் அவரை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் சொன்னா என்னத்துக்கு எப்போ வேணாலும் போடுவாங்க சார். அவர் எவ்வளவு பெரிய லீடர் அவரு. அதனால அவர் வந்து ரெட்டைலைன்னு சொன்னாரு, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஒரு உளவியல் அப்படியே அது கண்டினியூ ஆயிருச்சு. அப்படியே இல்லையா, ஒரு உளவியல் ரீதியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் கட்சியினுடைய ஏழை நிர்வாகிகள்ட்டையும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு மோசடியான ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்படுது. மத்திய அரசு நம்மை இந்த குறிப்பிட்ட இவங்களை சொல்லி இவங்க இருந்தால் நம்மளை நிம்மதியாக ஆட்சி நடத்த விட மாட்டாங்க, கட்சி நடத்த விட மாட்டாங்க, அழிக்க திட்டமிடுகிறது. குறிப்பாக மோடி பேரை சொல்கிறாங்க. பாரதத்தினுடைய பிரதமர் மோடி இதை நம்ம அனுமதி விட மாட்டார். பன்னீரன் தலைமையில் அல்லது ஒரு அணி மட்டும் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கேம்பெயினை உங்க கட்சி தொண்டர்களிடத்துல யார் எடுத்துட்டு போறாங்க? ஊடகங்கள் வழியாகவும் சோசியல் மீடியா வழியாகவும் கட்சிக்குள்ளேயும் இந்த பேச்சு தான். ஏன்னா இந்த ரைடு இருக்கு. இந்த ரைடெல்லாம் எந்த ஊடகங்கள் அந்த மாதிரி பிரச்சாரம்? இப்போ நம்ம விவாதிக்கிறதே, இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம என்ன விவாதிக்கிறோம்? இப்போ எல்லாரும் வந்து மோடி தான் வந்து இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் இப்போ தேர்தலை தள்ளி வச்சிருக்கு. விஜயபாஸ்கர் மீது இந்த மாதிரி ரைடு நடத்துறாங்க. ஒரு நிமிஷம். அதே மாதிரி டெல்லி போலீஸ் வந்து இப்போ உச்சபட்சம் என்ன பண்ணாங்கன்னா, யாரும் புகாரே தராமல் யாரோ ஒரு சுயேஷ் சந்தர்னு ஒரு மோசடி பேர்வழி ஒரு கிரிமினல், அவன் கொடுக்கவும் இல்லை, அவன் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான், அவன் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கரன்சி எடுக்கிறாங்க. அதற்காக டிடிவி மேல ஒரு புகார ஒரு வழக்கு பதிவு செய்து விமான நிலையங்களுக்கு சற்றறிக்கை போய்விட்டது, வெளிநாடு தப்பி செல்ல மாட்டார், அவர் கைதா அல்லது கைது நெருங்குகிறது குழு வருகிறதுன்னு சொன்னா சாதாரண மக்கள், பாமர மக்கள், அப்பாவி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆஹா இனிமேல் நம்ம டிடிவி நம்பி போனோம்னா போலீஸ் சுற்றி வளைக்கிறாங்க, ஆபத்து, அதனால நம்ம மோடிகிட்ட சரண்டர் ஆகி பாஜக சரண்டர் ஆகி இரட்டை இலை சின்னத்தை மீட்டு கட்சியை மீட்கணும்னு சொல்றதே முதல்ல அவமானம். நமக்கு ஆட்சி போனா பரவாயில்லைங்க. நான் இரட்டை இலை சின்னத்தை கட்சியை மீட்கிறதுக்கு மோடியினுடைய காலில் சரண்டர் அடையணும்னா இந்த கட்சி ஆட்சியை நம்ம சந்திக்க மக்களை போய் சந்திக்கணும்ல. முதல்ல மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசணும். தினகரன் மேல பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் பற்றி திங்கட்கிழமை இரவு பேசும்போது தினேரசும் கலந்து கொண்ட அந்த காலத்தின் குரல் அமர்வுல சிபிஐ ஓய்வு பெற்ற அதிகாரி ரகோத்தமன் கடைசியில முடிக்கும் போது சொன்னாரு, இதுல அரசியல் இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்றீங்க, அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க, அடுத்த 2-3 நாட்கள்ல என்ன நடக்குதோ அதிலிருந்து இதுல அரசியல் இருக்கா இல்லையாங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிதான் அவர் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாரு. அடுத்த 2 நாள்ல என்னென்னவோ நடந்து போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க 2 பேரும் இரட்டைகளில் நின்று வெற்றி பெற்றவர்கள் சின்னத்தை பத்தி பேசுறாங்க. அந்த எந்த விதமான பலனும் இல்லாது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த நபர் நீங்க வந்து அந்த சின்னத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நான் அந்த தேர்தலில் தோல்வி பெற்ற உடனேயே வந்து எல்லா கட்சிக்குமே சின்னத்தை ஒழிக்கணும்னு தான் நான் பேசினேன். இந்த சின்னமே இருக்கக்கூடாது. ஏன்னா 50 ஆண்டு காலம் ஒரு சின்னத்தோட வர்றாரு, ஒரு சுயேட்சை, நாங்கள் கட்சிகளை கூட விட்டுருங்க, ஒரு சுயேட்சை வர்றாரு, அவருக்கும்
இந்த 50 ஆண்டு கால கட்சி நடத்துவதற்கும் சமமான களத்தை லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஆனா 50 ஆண்டுகள் மக்கள்கிட்ட பதிந்த சின்னத்தோட ஒருவர் 5 நாளைக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட சின்னத்தோட ஒருவர் 2 பேரை நீங்க ஓட விட்டு சமமா ஓடி ஜெயிச்சுக்கிங்க அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க? அப்ப அந்த அடிப்படையில் அது நாங்க கொள்கை ரீதியாவே அதை கேள்விக்குட்படுத்துறோம். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி சின்னத்தை ஒதுக்குங்க, இல்லைன்னா நம்பரை ஒதுக்குங்க பல்வேறு வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி. அப்படிங்கிறது நீதிக்கு எதிரானது. ஆமா, அது தேர்தல் முறைக்கு எதிரானது, முதல்ல ஜனநாயகத்துக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது அது மொத்தத்துல. அதனால அது தனி விவாதம். இதுல நான் என்ன இதுல அடிப்படை அதிமுக பிரச்சனையில இன்றைக்கு அவர்கள் இப்போ அன்வராஜா அண்ணன் வெளிப்படையா அப்படி ஒரு ஓபிஎஸ் ஆதரவு மோடி நிலைப்பாடு இவர்கள் தனியா எதிர்நிலையில் நின்ன வரைக்கும் அவங்க தெளிவாக தான் பிஜேபி அரசை எதிர்த்து கார்னர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கும் அது தொடருது என்பதை நம்முடைய வாதம். அவருடைய குரலோடு இணைப்பு நாங்க வலுவா பேசுறோம், அவ்வளவுதான். எங்கள் தலைவர் தெளிவாக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார், பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய போகிறது. எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்ததே எங்க தலைவர் கேள்வி எழுப்பினார். இதுலயே உளவு பார்க்க தான் இந்த வந்திருக்குது டெல்லி குரூப் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னார். திரும்ப ஒவ்வொன்றிலும் வருமான வரித்துறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது அரசியல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல், அதன் மீதான நம்பகத்தன்மை, அதனுடைய வெளிப்படைத்தன்மை, இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது சிறப்பானது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த கட்சி தொடர்பான சிக்கல்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வதில் எந்த தர்க்க நியாயமும் இல்லை அப்படின்னு முரளிதர் ராவ் சொல்லியிருக்கிறார். நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த அரசு ஊழல்ல திளைத்திருக்கிறது அப்படின்னு போன அரசையே வி.கே. இளங்கோவன் கவர்னரை பார்த்து 25 ஊழல்கள் என்னன்னு பட்டியல் போட்டு கொடுத்தார். ஏதாவது ஒரு ரெய்டு இங்க வந்திருக்குமா? நத்த விஸ்வநாதன் வீட்டுல ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டை பத்தி ஏதாவது இன்னும் அவுட் நமக்கு தகவல் இருக்கா? இன்னைக்கு சேகர் ரெட்டி வீட்டுல ரெய்டு நடந்துச்சு, இன்னைக்கு சிறையில் இருக்காரு. சேகர் ரெட்டி எந்த துறையில இருந்து ஊழல் பண்ணாரு, எந்த துறையில முறைகேடு பண்ணாரு? பொதுப்பணித்துறை. அந்த துறைக்கு அமைச்சர் யாரு? யாருடைய அமைச்சர்? எந்த அமைச்சகத்தின் கீழ் அவர் வர்றாரு? அப்போ அந்த அமைச்சர் ஓபிஎஸ் நோக்கி அது போகல. அதுக்கப்புறம் அன்புநாதன் வீட்டுல கைப்பற்றப்பட்ட பணம், அப்ப அந்த தேர்தல் நிறுத்தி இருக்கணுமே. அந்த தேர்தலில் இதே மாதிரி அமைச்சர்களை நோக்கி அது போயிருக்கணுமே. அப்ப அது ஏன் அன்புநாதனோட நின்றுச்சு? அது ஏன் நத்த விஸ்வநாதனோட நின்றுச்சு? இதே சேகர் ரெட்டியோட நின்றுச்சு. சரி, தலைமைச் செயலகத்தில் ரைடு விட்டாங்க, தலைமைச் செயலாளரையே ரைடு பண்ணாங்க, என்னாச்சு? அவர் சேலஞ்ச் பண்ணாரா இல்லையா? மத்திய அரசை நோக்கி சேலஞ்ச் பண்ணாரா இல்லையா? வருமான வரித்துறைக்கு சேலஞ்ச் பண்ணாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் என்ன? ஏன் அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு போகல? அப்ப அதனுடைய தொடர்ச்சியா விஜயபாஸ்கர் வீட்டுல நிக்குது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது உண்மையிலே இங்க நடக்கக்கூடிய முறைகேட்டை அம்பலப்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம்னு காட்டுறது அல்ல. இவர்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக அப்பப்போது ஒவ்வொருவருக்காக கண்ணி வைக்கிறார்கள். அந்த கண்ணியில் அவர்கள் சிக்குவதாக செய்தியை பரப்புகிறார்கள். அதோடு சம்பந்தப்பட்ட அவர்களே விட்டு விடுகிறார்கள். அதான் பார்க்கணும். இன்னைக்கு அவரு சீஃப் செக்ரட்டரி அவர் இன்னைக்கு அடுத்த பொறுப்புல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அன்னைக்கு அவரை அம்பலப்படுத்தினதுல என்ன பொருள்? அப்ப அன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சாங்க? மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆட்சியின் மீது அப்ப அவங்க நினைக்கிற ஒரு சீஃப் செக்ரட்டரி அமர்த்துவதற்கு அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து அவரை காலி பண்ணணும். அப்ப அதுக்கு அன்னைக்கு ஒரு செய்தி. அதே மாதிரி எலெக்ஷனை நிறுத்தணும், ஆர்கேனர் எலெக்ஷனை. அப்ப அதுக்கு விஜயபாஸ்கர் ரைடு, அதுக்கு ஒரு செய்தி. அதோட அது போச்சு. அப்ப நீங்க ஆவணம் உண்மையா பொய்யா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எந்த ஆவணத்தின் அடிப்படையில் தேர்தல் நிறுத்தப்பட்டது? ஒரு நடவடிக்கை அப்ப நீதிமன்றம் சொல்லி அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நீங்க தேர்தல் நிறுத்தினீங்கன்னா நியாயம். ஆனா உறுதிப்படுத்தப்படாத ஒரு பேப்பரை வச்சுட்டு நீங்க ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றீங்க, மக்கள்கிட்ட ஒரு கருத்தை பரப்புறீங்க. அந்த கருத்தின் பிரகாரம் ஒரு வெகு மக்கள் கருத்து இங்க உருவாகுது. அந்த கருத்தியல் அடிப்படையில நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா இது மோசடிங்கிற நான். இப்ப அதனாலதான் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு தினகரன் வரைக்கும் நிக்குது. இப்ப சொன்னார் இல்லையா, இதே மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்கிறாருந்தா அன்புநாதன் ஒருத்தர் சிக்கினார அவர்கிட்ட விசாரிச்ச அடிப்படையில நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு போடுறாங்க, விமான நிலையம் வரைக்கும் போய் விஜய் மல்லையாக்கு இப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தா தப்பி இருக்க மாட்டார்ல. லலித் மோடிக்கு அனுப்பலையே. அப்ப எத்தனை பேருக்கு நீங்க அப்ப இதுல என்னன்னா நடவடிக்கை இங்க நாட்டை பாதுகாக்கிறதோ ஊழல் தடுக்கிறதோ கிடையாது. இது முழுக்க இவர்களுக்கு காரியம் சாதிப்பதற்காக இந்த ஆட்சி இன்னைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாம தடுமாறுது. அந்த கட்சியும் அப்படி ஆயிப்போச்சு. இந்த இடத்துல ஒரு ரோல் எடுக்கிறதுக்கு பாக்குது பிஜேபி. ஏன்னா தமிழ்நாட்டுல டிஎம்கே கருத்தியல் அது ஒரு நீண்டமா ஒரு ஆழமா வேரூண்டி இருக்குது. அதுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கருத்தியல் உள்ள கட்சி தான் இங்க நிக்க முடியும்.
அது வந்து இப்ப நீங்க அதிமுக ஒரு சாஃப்ட், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவர்கள் என்னதான் வந்து ஒரு திராவிட கட்சின்னு சொன்னாலும் ஒரு ஒரு மென்மை இந்துத்துவ போக்குள்ள ஒரு தலைவர், அவருடைய வெளிப்பாடுகள் அதை காட்டுச்சு. அப்போ பிஜேபி நேரடியா வர முடியாம தடுப்பதற்கு ஒரு ஒரு தடையாக இருப்பது இந்த அதிமுக தான். இப்ப இந்த அதிமுகவினுடைய சரிவில் தான் பிஜேபி தன்னுடைய களத்தை இங்க உறுதிப்படுத்த முடியும். அப்ப அதிமுக பிஜேபி நேரடியா வரவும் முடியல, அதிமுகவை வந்து ஒட்டுமொத்தமா வீழ்த்தவும் முடியல. அப்ப என்ன பண்றது? அதிமுகவை தன்மையப்படுத்துவதன் மூலம் கைப்பற்றி தன்மையிடம் வைத்து விட்டு அவர்கள் நினைப்பதை சாதிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் ஓபிஎஸ் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஓபிஎஸ்க்கு போதிய அவகாசம் கொடுத்தாங்க, போதிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்கள் நினைத்த பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வரல. வராத சூழல்ல இன்னைக்கு வந்து எடப்பாடி நீங்க சசிகலா அதிமுகவை அழிப்பதன் மூலமாகத்தான் நீங்க வந்து வலுப்பெற முடியும் அப்படின்னு ஒரு கட்சி மேல குற்றம் சாட்ட வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க செயல்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி தங்களுடைய அழிவின் மேல தங்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்யற ஒருவருக்கு, ஒரு கட்சிக்கு அதிமுக எப்படி உதவி செய்யும்? அந்த லாஜிக் வந்து சிக்கல்ல இருக்கிறாங்களா? நீங்க இப்ப நீங்க நான் அதான் சொல்றேன், அதெல்லாம் எல்லாரும் சிக்கல்ல இருக்கிறாங்கல்ல, சிக்கல்ல இருக்கும்போது அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுவதற்கு தான் அவங்க பாப்பாங்க. நீங்க பாக்குறீங்களா அந்த கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னு நம்ம பாப்போம். நான் சேர்த்து இப்ப பேசிட்டோம் அண்ணா. அதாவது நீங்க கட்சியில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிர்பந்தத்துக்கு இலக்காய் இருக்காங்க, நெருக்கடிக்குள்ள சிக்கி இருக்காங்க, நெருக்கடி உருவாக்கப்படுது. அப்போ நீங்க அதுக்கு அதுல இருந்து தப்பிப்பதற்கு அவங்க என்ன செய்ய முடியும்? நீங்க இவ்வளவு நாளும் வெளிப்படையா பிஜேபியை குற்றம் சாட்டுவதற்கே அவங்க தயங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அடி தாங்க முடியாம நமது எம்ஜிஆர்ல சில கட்டுரைகள் வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் ரொம்ப லேட்டு. நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இதுல வந்து சார் ஒரு லாஜிக் இல்லை. அதாவது அம்மா இல்லாத தமிழ்நாட்டில் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு நம்ம கால் உண்டணுங்கிறது பிஜேபியினுடைய எண்ணம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது முடியாது என்பதுதான் என்னுடைய பதில். சரி, அது என்ன, ஏற்கனவே ஒரு முறை இப்படி ஒரு பரிச்சார்த்தமான ஒரு முயற்சியை காங்கிரஸ் செய்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அணி 2 அணியாக பிரிந்திருந்த நேரத்தில் ஜானகி அம்மையார் தலைமையில் இருந்த ஆட்சியை கலைத்துவிட்டு ஓராண்டு காலம் வந்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து, அது எப்படிப்பட்ட கவர்னரை கொண்டு வந்து போடுகிறார்கள்? கவர்னர் அலெக்சாண்டரை கொண்டு வந்து போட்டு நான் சொல்லிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. போட்டு அங்கிருந்து ராஜீவ்காந்தி அவர்களை 10க்கும் மேற்பட்ட முறை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து மூப்பனார் அவர்கள் அது ஒரு முயற்சியை செய்தார். எல்லா இடங்களும் கூட்டிக் கொண்டு போனார். குடிசைகளுக்குள்ளாம் நுழைந்து ராஜீவ்காந்தி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல ஒரு கிளடியை கட்டிப்பிடித்து அப்படி படமெல்லாம் வந்தது. எல்லா முயற்சிகளும் செய்தார்கள். செய்து அதில் தோற்று போனார்கள். தோற்று போனதற்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சி அதை விட்டது. அதை போல ஒரு முயற்சியை தான் இப்போது இவர்கள் வந்து பிஜேபி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களாவது உள்ளே வந்தார்கள். இவர்கள் உள்ளே வர முடியவில்லை. இப்போ ஆட்சியை கலைத்து வந்து இப்போ பண்ண முடியவில்லை. அதற்காக இவர்கள் இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்களை வைத்து அதை வைத்து இதை வைத்து சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய தொந்தரவு நாங்கள் நினைக்கவில்லை. இதற்கெல்லாம் நாங்கள் பயந்தவர்களும் இல்லை. இதற்கு அஞ்சக்கூடியவர்களும் அதிமுகவில் இல்லை. இவர்கள் அண்ணன் சகோதரர்கள் சொல்ல மாதிரியும் நாங்கள் பயத்தினால் இந்த முடிவை நாங்கள் எடுக்கவே இல்லை. எங்களை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய டெல்லியில் என்ன பெரிய இதாக நடக்கிறது, டெல்லியில் ஒரு பெரிய பாதுஷாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏழை தானே அவர்கள். அங்க என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அறிக்கை விடுகிற கட்சி தானே இந்த கட்சி. ஒரு 4-5 அமைச்சர்கள் அல்லது இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பயப்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் 3 நாள்ல என் மேல திடீரென்று இவர்கள் அனைவருக்கும் அதிருப்தி எழுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தினகரன் சொல்றாரு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில். அது வந்து எப்படின்னா, ஏற்கனவே பல முறை பல சுற்று பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டே இருந்தன. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தான் வந்து அங்கே போய் சென்று பேசினார்கள். அப்போது கூட டிடிவி சார் வெளியே வந்து மைக்கிள் சொல்லும்போது ஒன்றும் காரசாரமாக பேசிக்கொண்டோமே தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அது அப்போதுதான் அது நடந்தது சொன்னார்கள். அதற்கு பிறகு எல்லோருமாக சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சரி, கட்சி நலனுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மிகப்பெரிய பெருந்தன்மையோடு டிடிவி சார் அவர்கள் என்று சொல்லிவிட்டார், நான் வந்து விலகிக் கொள்கிறேன், நான் விலகுவதால் கட்சி ஒற்றுமையாக இருக்குமானால் விலகிக் கொள்கிறேன், நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாருக்கும் அஞ்சாதீர்கள், அஞ்சு எந்த முடிவும் எடுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை உட்பொருள் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் எந்த செயலையும்
பயந்து போய் எடுக்காதீர்கள் எடுக்காதீர்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் அதனுடைய பொருள் அதான். ஆனா நிச்சயமாக நான் அதிமுக அமைச்சர்களோ அதிமுக இப்ப இருக்கிற அரசாங்கமோ இந்த கட்சியோ யாருக்காகவும் அஞ்சாது, எந்த நேரத்திலும் அஞ்சியது இல்லை. நாங்கள் அஞ்சுவோம் என்று நீங்கள் வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். இப்ப கூட இப்ப பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வருதா புயல் அதான் நமக்கான இழப்பீடு, வறட்சியில நமக்கான இழப்பீடு, பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளோடு மத்திய அரசாங்கத்தோடு மிக வலிமையாக போராடி வாதாடி உரிமைகளை மீட்கிற நிலையில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பிரச்சனைகளுக்காக மக்களுக்காகவும் நம்ம கூடி பேசணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய அவசியமா இருக்கு. நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம், அதுல என்னென்ன நடக்கும் நடக்காதுங்கிறதை பற்றி இன்னொரு கட்சியில இருந்துகிட்டு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க பதில். அதை தாண்டி ஒரு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மனிதராக, ஒரு எழுத்தாளராக இதை எப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்குறேன். இவங்க 2 பேரும் இணைந்து கொள்வதற்காக, ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் இணைந்து கொள்வதற்காக ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படிங்கும்போது இயல்பாக பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு முந்தைய ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அவர்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டால் அந்த பேச்சுவார்த்தையினுடைய போக்கு எந்த திசையில போகும்? அதாவது இந்த முரண்பாடெல்லாம் இயல்பாக இவர்களுக்கு இடையே வரக்கூடிய முரண்பாடாக இருந்தால் இயல்பாக பேசி தீர்த்து அதற்கு ஒரு முடிவு வந்துவிடும். நாங்கள் இந்த கட்சி இணைந்து பயணிக்கணும் அப்படின்னு எங்கள் தலைவர் முன்வைப்பதெல்லாம் இவர்களிடையே அப்படி ஒரு இயல்பான முரண்பாடு இருந்தால் அதை பேசி இயல்பாகவே சேர்ந்துடணும் அப்படிங்கிற கோணத்தில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை கருதி நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கம். அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள இடத்துல தேர்தலில் எப்படி வெற்றி பெறணுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறாங்க. எப்படி என்னென்ன சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கணும், எந்த சமூகத்தை வெளியே நிறுத்தணும் அப்படின்னு தனித்தனி ஃபார்முலாக்கள் அதுக்கு பண்ணுறாங்க. தேர்தலில் நின்று பெரும்பான்மை பெற முடியாத மாநிலங்களில் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியுமோ அதுக்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி வகுத்து அப்படி பிடிக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே இல்லை. தமிழ்நாடு அவர்கள் ஊபி மாதிரி இல்ல, மணிப்பூர் மாதிரியும் இல்ல. நீங்க மேகாலயாவில் 40 இடங்களுக்கு வெறும் 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுக்கிட்டு கூட ஒருத்தர் முதலமைச்சராக முடியுது, ஆட்சி தக்க வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அவங்க எந்த எல்லைக்கும் போக தயார் என்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிற வகையில இங்க உள்ள முரண்பாடுகள் அமைந்துவிடக் கூடாது. ஏன்னா தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இயல்பிலேயே பொருந்தாத ஒரு மாநிலமா இருக்கிறதுனால நம்முடைய பலவீனம், நம்முடைய கட்சிகளினுடைய இந்த முரண்பாடு, தலைவர்களுக்கு முரண்பாடு, இதனால் ஏற்படக்கூடிய இந்த பலவீனம் அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடக் கூடாது என்கிற அந்த நோக்கத்திலிருந்து இந்த கட்சி நல்லா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். இந்த கட்சி அதற்காக புனிதமான கட்சி, நல்ல கட்சி, இது அப்படியே அந்த கோணத்தில் இல்ல. நீங்க சொல்ற உணர்வு, நீங்க சொல்ற பார்வை அந்த கட்சிக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு முக்கிய பார்வை. கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். இப்ப அது இயல்பான முரண்பாடா இருந்தா இவங்க சேர்ந்திருப்பாங்க. இப்போ இவங்க பிரியறணுங்கிறதையும் ஒருத்தர் முடிவு பண்றாரு, இவங்க சேர்றணுங்கிறதையும் ஒருத்தர் முடிவு பண்றாரு, சேர்க்க வைக்கிறதுக்கான முயற்சி ஒருத்தர் எடுக்கிறாரு. நீங்க இந்த கருத்தை ஒருத்தர் முன்வைக்கிறார். ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்த உடனேயே துக்ளக்கில் குருமூர்த்தி அவர்கள் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறார். சரி, அவர் முன்வைத்த போக்குல ஒரு நூல் பெசகாம அடி பெசகாம இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எல்லாமே. அப்போ இது இவங்க சண்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது இவங்க சண்டையா இல்லையா? இது அதிமுகவுக்குள் நடக்கிற சண்டையே கிடையாது. ஏன்னா எந்த சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்று கதறி கையெடுத்து கும்பிட்டு அதிகாரத்தில் அமர வைத்தாரோ எனக்கு புரியல ஷானவாஸ். அப்படி ஒரு சண்டைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள யாரோ நினைச்சாங்கன்னா கொண்டு பண்ணிட முடியுமா? முடியாது. எப்படி? ஏன்னா எங்க தலைவர் நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு அதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த கட்சியில. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த கட்சியில அதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அதிமுக அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி ஆளுமை கலைஞர் இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்கிறாரு, திமுக அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆளுமை மிகுந்த தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி அசைத்து பார்க்க முடியாது. இங்க அப்படி இல்ல நிலைமை. இடம் கொடுக்கறாங்கல்ல இப்ப இருக்கக்கூடியவங்க இடம் கொடுக்கறாங்கல்ல. அதுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்லக்கூடிய விதத்துல எங்க இருந்து அழுத்தம் வந்தா அந்த
அழுத்தத்திற்கு அடி பணிந்து இடம் கொடுப்பவர்கள் மீது உங்களுடைய விமர்சனம் வரமாட்டேங்குது, அழுத்தம் கொடுக்கறவங்க மேல மட்டும் விமர்சனத்தை வைக்கிறீங்களேன்னு கேக்குறேன். அதாவது நீங்க கேட்ட கேள்வி சரி. குருமூர்த்தி அவர்கள் ஏன் வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் சசிகலா அவர்கள் எதிர்த்து இந்த குரலை உயர்த்தி பேசல? சசிகலா ஜெயலலிதா அம்மா மறைந்த பிறகுதான் அவரே முன்வைக்கிறார் இந்த கருத்தை. அப்ப அதுல இருந்தா நம்ம அந்த விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம். நம்ம அப்ப சசிகலா அவர்கள் ஏதோ நேத்து மருத்துவமனையில வந்து புகுந்த மாதிரியும் அவர் துக்ளக் ஆசிரியராக வந்தது இப்பதான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பத்திரிகாசிரியர்கள் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? உங்களுக்கு Z+ பாதுகாப்பு இருக்கா? உங்களுக்கு எல்லாம் Y+ பாதுகாப்பு இருக்குதா? ஏன் குருமூர்த்திக்கு மட்டும் போட்டிருக்காங்க? OPS கேன் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து சும்மா நம்ம பேசலாம். எல்லாமே திட்டமிடப்பட்டு நடக்கக்கூடிய, ரொம்ப திட்டமிடப்பட்டு நகர்த்தப்படக்கூடிய காய்கள். அதனால இது இவங்க சண்டே கிடையாது. அதான் நான் சொல்ல வர்றேன். அவர்களுடைய நலனுக்காக இவர்கள் இங்க வந்து காயாடுகிறார்கள். அதுதான் உண்மை. அதனால இப்ப நான் அதான் இப்ப இதுல அடிப்படை என்னன்னா, இப்போ OPS முக்கியமா EPS முக்கியமானா, இப்ப EPS தான் முக்கியம்னு ஆயிட்டா இப்ப EPS பக்கம் பிஜேபி போயிடும். OPS அவங்களுக்கு வந்து இப்பவும் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப அதனால தான் நான் திரும்ப கேட்கறேன், இப்ப OPS அவர்களுடைய நிலை என்ன, நாளைக்கு அது என்னவா போக போகுது, அவர்கள் கேட்ட டிமாண்ட்லாம் இங்க ஏற்றுக்கொள்ளப்படுமா, அதெல்லாம் பிஜேபி நினைச்சால் இங்க வந்து அதற்கு வாய்ப்பு உண்டு. அது இல்ல இப்படியே தொடரட்டும்னு பிஜேபி விட்டுருச்சுன்னா இப்படி ஒரு சமரசத்திற்கு OPS உண்மையிலேயே விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வியையும், அது ஏன் அதை விரும்ப கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய ஆலோசனைகள் சொல்லி நிறைய வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட கருத்து சொல்லி இருக்காங்க. OPS உடைய கருத்துல இன்னைக்கு அவர் எதையும் மாற்றிக்கல. மரணத்துல வந்து நீதி விசாரணை வேணும், எனக்கு சந்தேகம் இருக்கு, மக்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறதுல உறுதியா இருக்காரு. இந்த முதல்ல சொன்னவர் அவர்தான் சொன்னாரு. எனக்கு சந்தேகம் இல்ல, மக்களுக்கு போக்குவதற்காக போராட்டமே நடத்திட்டாரு. அங்க சவப்பெட்டியை வச்சு ஊர்வலமும் நடத்திட்டாரு. நம்ம இதுல கூட நீங்க ஆகாதுன்னு சொல்றாங்க. இப்பவும் அவங்க அதுல உறுதியா தான் இருக்காங்க. அப்போ அவர் கருத்துல அவர் வந்து எதுவுமே இறங்கி வராத சூழ்நிலையில இந்த தரப்பு ஏன் இறங்கி போனாங்க அந்த கேள்வி இருக்குல்ல. அவர் எதுவுமே இறங்கி வரல. அப்ப இப்ப இதுல காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி போயிருக்கிறது ஒரு தரப்பு தான். ஷானவாஸ் சொல்றதன்படி வேற 2 மாசமா அவங்க ஃபைட் பண்ணாங்க, அதுக்காக தான் ஃபைட் பண்ணாங்க. இப்ப எதுக்கு ஃபைட் பண்ணாங்கங்கறது இப்ப கேள்வி ஆகுது. வேறு சில பிரபலமான கருத்தாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின்படி 2 விஷயம் வருது. ஒன்று, பன்னீர்செல்வம் அணியும் பழனிசாமி அணி, எடப்பாடி பழனிசாமி அணியும் 2ஆக ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னா அது OPSக்கு பெரிய இழப்பு. சசிகலா குடும்பத்தை எதிர்த்து உறுதியாக நின்ற ஒரு மாவீரனாக காட்சி அளிச்சதுனாலதான் OPSக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்துல அமோகமான ஒரு ஆதரவு இருந்தது. இன்று சமரசம் செய்து கொண்டால் அவருக்கு அந்த ஆதரவு போயிடும். அதனால இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள அவர் போகக்கூடாது. அதே முடிவை இவங்க எடுத்துட்டாங்கல்ல. இப்ப இவங்களுக்கு மேலே அந்த கோபம் இல்லாம போயிடும்ல. இப்போ அதாவது OPS அவர்கள் இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதே முடிவுக்கு இன்னைக்கு எடப்பாடி அரசே வந்துருச்சு. தினகரன் இல்லாத, சசிகலா இல்லாத ஒரு அணியா நாங்க செயல்படுறோம்னு வந்துட்டாங்க. ஆனாலும் அப்ப அந்த கோரிக்கை நீர்த்து போவோம் அந்த இடத்துல. இப்போ அப்போ வேற ஒரு பில்டப் இருந்தது. அந்த பில்டப்ல அவருக்கு கிடைச்ச பேரும் புகழும் இந்த முடிவுல கிடைக்கல. உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. யார் மீது வெறுப்பு கட்டியமைத்தாங்களோ அந்த ஆள் இப்ப இல்லங்கிற மாதிரி ஆயிருச்சு. அந்த அடிப்படையில அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து அவங்களை எதிர்த்து நின்றவர். இப்போ வந்து அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இவரும் ஜெயிலுக்கு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க. இதுல வீரம் நிறைந்த முடிவா, விவேகம் நிறைந்த முடிவான்னு எல்லாம் பேசுறதுல பொருள் இல்லை. இவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதனால அதை விட்டுடலாம். இப்ப எனக்கு வரக்கூடிய சந்தேகம் ஐயாட்ட, இது ஷானவாஸ் சொல்ற மாதிரி வேறு யாருடைய தொடர்பும் இதுல இல்லை என்றால், நீங்க 2 குழுக்கள் மட்டும் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கான முயற்சி என்றால் அதுல OPS அணிக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இந்த அணியின் மூலமாக எப்ப தேர்தல் வந்தாலும் உங்களை விட அவர் அதிகமாக வாக்குகளை பெறுவார், இடங்களை பெறுவார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஆனா வேறு யாருக்கோ உங்களுடைய இப்ப இருக்கிற உங்களுடைய எண்ணிக்கை தேவைப்படுது. அதனால நீங்க வந்து இப்போ உங்களுக்கு மிக முக்கியமானவர்களாக மாறி இருக்கிறீங்க. அதனால அவர்களுடைய பார்வையில உங்களை திருப்திப்படுத்தி OPSக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற நிலைமைய வந்தா கூட பிப்ரவரி 5ஆம் தேதிங்கிற கண்டிஷன் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அவங்க செய்யக்கூடும். அல்லது
அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றிட்டு எப்படியாவது 4 வருஷம் தொடர்ந்து இந்த பதவியில நாங்க ஒட்டி இருந்தா போதுங்கிற நிலைமையில உங்க கட்சி இருக்காங்கிறது தெரியல. இதுல ஏதோ ஒன்றுதான் நடக்கும். இல்ல மூணு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று கடைசியா சொன்னதுதான் அதாவது சார், ஒரு அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2001 தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துகிட்டே இருந்துச்சு. 2001, 6, 11, 16 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை மாறி இன்னொரு முறையும் நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். இப்போ பிடிச்சி ஒரு நல்ல கவர்மெண்ட்டை அம்மா நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பெரிய மகத்தான கட்சி இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கையில் இருக்குது. ஆக இந்த ஆட்சியை இப்போ அம்மா அவர்கள் இல்லாத நிலையில் இந்த ஆட்சியை நாம் இப்போது இழந்து விடுவோமேயானால் கட்சியை காப்பாற்றுவதும் ஒரு கேள்விக்குறியாகி போயிடும். ஏன்னா நாங்கள் உங்களை ஆட்சியை இழந்துட்டு நாங்கள் மறுபடியும் இதே ரெட்டையிலே எங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்க, நாங்கள் கவர்மெண்ட்டே இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நாங்கள் பப்ளிக்கிட்ட மக்கள்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தான் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தோமே, அந்த ஆட்சியை உங்களால் வச்சு நடத்த முடியலையே, நீங்கள் ஏன் மறுபடியும் எங்கள்கிட்ட வர்றீங்க, வந்து ஏன் ஓட்டு கேட்குறீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. ஆக நாங்கள் எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது நாங்கள் என்னமோ பதவியில் இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை. நாங்கள் நிறைய வாக்குறுதிகளை அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளுடைய தொடர்ச்சி துவக்கத்தை அவர்களே செய்திருக்கிறார்கள். ஒரு 4-5 கோரிக்கை நிறைவேற்றிருக்காலும் ஏற்கனவே ஏராளமான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியை நாங்கள் அம்மா கொடுத்த ஆட்சியை நாங்கள் காப்பாற்றுகிறோம், அம்மா கொடுத்த கட்சியை ஒற்றுமையாக வைத்து காப்பாற்றுகிறோம். இது ரெண்டையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர நாங்கள் பதவியில் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. நம்பர் 1. நான் திருப்பி சொல்றேன், எங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது. எங்களை நிர்பந்திக்கக்கூடிய அளவுக்கு பலம் நீங்கள் நினைக்கின்ற கட்சிக்கு கிடையாது. நீங்க யாரும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாகவே முன் வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து விடுவோம். என்ன உதவி நாங்க செய்ய போறோம்? நாங்க பரதேசி, எங்கள்ட்ட என்ன உதவி இருக்கு? இல்ல அவங்க சார், அவங்க பாதுகாக்கணும் சார். இன்னைக்கு ஹிந்துல என்ன ஒரு செய்தியில இருக்கு, என்ன சொல்லுங்க. உங்களுக்கு ஜூலை மாசத்துல உங்களுக்கு உரிய மரியாதை, உங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து ஜூலை மாசத்துல இருக்கு. இல்ல சார், அந்த வேல்யூக்கே இப்ப ஒன்னும் பிரச்சனை, அந்த வேல்யூக்கே இப்ப நீடு இல்லாம போச்சு சார். ஏன் நீங்க அவங்க கணக்கு கூட்டி பாருங்க சார், கால்குலேஷன் அவங்க தானே சார் மெஜாரிட்டி வர்றாங்க. இப்ப இருக்கிற கால்குலேஷன்ல சார், இப்ப இருக்கிற கால்குலேஷன்ல அதர் தன் ஏடிஎம்கே, நீங்க ஏடிஎம்கே விட்டுட்டு அவங்க கூட்டணியை கூட்டினீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க சார். சரி, அதனால உங்க ஆதரவு தேவையில்லைன்றீங்க. எங்க ஆதரவு தேவையில்லை, உறுதியாக எங்க ஆதரவு உங்களுக்கு தேவையில்லையே. எங்களை விட்டுட்டு அவங்க ஜெயிக்கிறாங்களே, கணக்கு கூட்டி பாருங்க நீங்க. சரி, எங்கள்கிட்ட வந்து 70,000 ஓட்டு இருக்கு, அவ்வளவுதான். 55, 66 ஓட்டு இருக்கு. 10 லட்சம் ஓட்டுல அவ்வளவு ஓட்டு எங்கள்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். இந்த இதுல சரி, தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து எந்த விதமான ஓட்டும் கிடைக்காது அவங்களுக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற நீங்க உங்க கட்சியை சொல்றீங்க, வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்தே எந்த ஓட்டும் கிடைக்காதுங்கிற சூழல்ல இருக்கு. எப்படி நீங்க சொல்ல முடியும்? டிஎம்கே ஆதரிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, பதவியா இருக்காங்க, ஆட்சியா இருக்காங்க, அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. இல்ல இதுல இப்போ எனக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. இப்போ வந்து இவங்க எல்லாம் வந்துடுறாங்க, இவங்கன்னா அன்வராஜ் சாரை சொல்ல பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. விஜயபாஸ்கரும் வராருன்னா விஜயபாஸ்கரை சேர்த்துக்கூடாதா? அவர் இப்ப இன்வெஸ்டிகேஷன் இருக்காரு, கலங்கப்பட்டவர் என்று பொது மனதில் எங்கேயும் போவே இல்லை. இல்ல இல்ல கலங்கப்பட்டவர் என்று கலங்கப்பட்டவர் என்று பொது புத்தியில் இருக்கிற ஒரு நபர் கலங்கம் சுமத்தி இருக்கிறார் சார். சுமத்தி இருக்கார், அப்படி வச்சுக்கலாம். அவர் கலங்கப்பட்ட நீங்க சொல்றதுல ஒரு வரி சேர்த்து ஒரு விளக்கமா கேட்கிறேன். இது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தா இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்க கேட்கிற கேள்வி எப்போ வருதுன்னா, இந்த இணைப்புல பேச்சுவார்த்தையின் முடிவுல பன்னீர்செல்வம் முதலமைச்சராக மீண்டும் ஆனால் அப்போ அவருக்கு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய இமேஜின் படி விஜயபாஸ்கரை நீங்க அமைச்சரவையில தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த கட்டத்தை தாண்டி போயிட்டோம்னு தான் என்னுடைய கணிப்பு. அதாவது இப்ப இருக்கும் நிலைமை என்னென்றால், இப்ப மெர்ஜர் பேசிக்கிட்டு இருக்கோம், 2 இணைப்பு கிடையாது. ஓபிஎஸ் வந்து தலைமை தாங்குகின்ற ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுக. இதுதான் நிதர்சன உண்மை. அது என்ன எப்படி சொன்னாலும் சரி, எப்படி கொண்டு வந்தாலும் சரி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஓபிஎஸ், அதாவது சகலகலா வல்லவனும் நல்லவனும் தமிழ்நாட்டுக்கு உகந்தவனுமான ஒரு முதலமைச்சர் உருவாகி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். அப்போ அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர், ஒரு கலங்குகளும் இல்லாத ஒரு முதலமைச்சருக்கு ஒரு விஜயபாஸ்கரோ, அது விஜயபாஸ்கர் பட்டியல் இருக்கிற வீட்டில் பட்டியல் என்று கூறுகிறார்களே, 2 மாதங்கள் தான் இருக்குது
ஆமா ஒரு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆமா பழனிசாமி மேல எங்களுக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வாக்களித்து சட்டமன்றத்துல வாக்களிச்சு இரண்டு தடவை அது நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஒரு முறையும் அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மேல ஒன்று தடவையுமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படி சட்டமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற ஒருவரை முதல்ல பதவியில் இருந்து இறங்க சொல்வது ஒரு நெகோசியேஷனுடைய கண்டிஷனாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருமே. நாம எல்லாத்துக்குமே வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது இருக்கவே முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு டிமாண்டே அவங்க வைக்க மாட்டாங்க சார். இல்ல சார் அப்படி சார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அந்த டிமாண்ட் அவங்க வைக்கவே மாட்டாங்க சார். நிச்சயமா ஓபிஎஸ் தரப்புல இருந்து அந்த டிமாண்ட் வைக்க மாட்டாங்க சார். அதாவது இன்றைக்கு மாலை நாளிதழ் ஒன்றுல சரி செம்மலை பேசி இருக்கிறதாக ஒரு செய்தி. ஆமா அது செம்மலையும் இவரும் பேசியிருக்கிறதா பிஆர்எஸ். சரி பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு பெருகுகிறது. வருங்காலத்தில் அவர் தலைமையில் தூய்மையான ஆட்சியை தருவோம். தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ரைவல் இவருக்கு நம்ம பழனிசாமி சேகரடியோட இணைந்து இல்ல சார். அது அதான் சார் நான் தான் சொல்றேன்ல, அண்ணா திமுகவுல பிளவுகள்ங்கிறது எப்படி வந்தது நீங்க பாருங்க. ஒருத்தர் எனக்கு தனியரசனை பிடிக்கல, இவர் அங்க இருக்காரு, நான் அங்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு செம்மலைக்கு பிடிக்கல, செம்மலை வரக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாருன்னு சொல்லி அவரும் நினைக்கிறாரு, அவர் வரக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. நீங்க அவர் வந்து அங்கதான் சார் இருந்தாரு சார் அங்க கூவத்தூர்ல தான் இவர் இருந்தார் செம்மலை. அம்மா வந்து சின்னம்மா முதலமைச்சர் வரை கோவத்தூர்ல தான் இருந்தாரு. எடப்பாடி முதலமைச்சர் அவர் சொல்லிட்டே வந்தார், நான் ஒத்துக்கிற மாட்டேன், எனக்கு ஒத்துக்கிறேன் அவர் சொல்லிட்டே வந்தார். உள்ளூர் பாலிடிக்ஸ் சொல்றாரு. இதே பாலிடிக்ஸ் தான் சார் இங்கேயும் நடக்குது. நம்ம தங்க தமிழ் சொன்ன அதானே சேம். இல்ல இந்த தோற்றம் வந்து ஏதோ இரு பலமார்ந்த அணிகள் வந்து ஒன்று சேரதாகவும் அதற்கு ஒரு தலைவன் வருகிறார், அப்படியே கிடையாது. இப்ப எல்லாருமே வந்து ஓபிஎஸ் தான் தலைவரா இருக்கணும், ஓபிஎஸ் தான் வரணும் என்ற இதில் தான் போயிருக்காங்க. அப்போ ஃபைனலி ஓபிஎஸ் தான் வில் கால் த ஷாட்ஸ். அதுதான் நிலைமையே தவிர இவங்க சொல்ற மாதிரி முதலமைச்சரை மாற்ற முடியாதுன்றது அந்த நிலைக்கே கிடையாது. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் இன்றைக்கு சட்டம் என்று இதுதான் இருக்குது. ஓபிஎஸ் டிமாண்ட் வைக்க மாட்டாரு, ஓபிஎஸ் வந்து நீக்குவார் என்ற ஒரு நிலையில் தான் ஓபிஎஸ் இன்னைக்கு இருக்கிறார். இல்லனா அப்படி ஒரு மர்ஜரே தேவையில்லைங்கிறார் ஓபிஎஸ். நான் சொல்றேன் சார் அவரிடம் நிபந்தனைகள் நான் சொல்றேன் சார் கருத்து. இப்ப அதிமுகங்கிறது இப்ப அதிமுக அலுவலகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவில் இருக்கிற 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொல்ல போனா 37 நாடாளுமன்ற 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறோம். எங்கள்ட்ட இருந்து பிரிந்து போன ஒரு குரூப்பினுடைய தலைவர் தான் ஓபிஎஸ். சரி புரியுதா? தட் இஸ் a group. அது வந்து கட்சி இல்ல. இங்க இருந்து கட்சி சார். இப்ப திமுகவுல இருந்து பிரிந்து இவர் போனாரு, வைகோ போனாரு. வைகோ வந்து எந்த டிமாண்ட் அவர் தனியே போயிட்டார். அதாவது ஒரு குழு தான் தவிர திமுக ஒரு கட்சி. அதே போல அண்ணா திமுக ஒரு கட்சி. இந்த கட்சியில இருந்து ஓபிஎஸ் அவர்கள் போனார். மறுபடியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் நாங்கள் வரவேற்போம் சொல்லி இருக்கிறோம். அவ்வளவுதான். ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கு கதவை திறந்து வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான். சொன்ன மாதிரி ஒரு பெரிய அவர் தான் தலைமையேற்க போறாரு. பிப்ரவரி 7ஆம் தேதி இருக்கும் நிலைமை தான் நீங்க கூறினது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் காலம் தாண்டி போயிடுச்சு சார். இப்ப இன்னைக்கு ஆளுமையாக தமிழ்நாட்டில் ஒரு பெருந்தலைவராக அதிமுக யாரு பாக்குறாங்கன்னு நீங்களே சர்வே எடுத்து பாருங்க. அதாவது இவருதான் ஓபிஎஸ் தான், வேற யாருமே கிடையாது. முன்னாடி இருந்திருக்கு வர்றாரு. இல்ல அது ஆர்பி நகர்ல தேர்தல் நடந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் வேற விஷயம். இல்ல கிடையாது. அது உங்களுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு வந்து க்ளோஸ் ஃபைட்டா இருந்தது. ஓபிஎஸ் அணிக்கும் திமுக அணிக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருக்கிறது தான் எங்களுடைய. கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருப்போம். பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் மத்தியில் அவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னா அவர் வந்து இந்த இணைப்பை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. இணைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. இவங்க போய் அங்க சேரணும், இவங்களாக போய் சேரணும். நிபந்தனையற்ற ஒரு சரண்டராகத்தான் அது இருக்க முடியும். இனி எனக்கு அடுத்து ஒரே ஒரு சின்ன பாயிண்ட். எப்போ திமுக அதிமுக முதல் முறையாக உடையறதோ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதுல ஒரு க்ளோஸ் ஹேண்ட் வந்து திமுக இருந்தது.
இன்னைக்கு திமுக சீன்லேயே கிடையாது. திமுக தலைவர் செயல் தலைவர் போய் பீச்சில் காத்தாட்டமா போய் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் திமுகவினுடைய இன்றைய நிலைமை. இது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தால் திமுக வந்தவர் சீனுக்கு வந்த பிறகு ஒரு அரசியல் தலைவர் வீட்டுக்குள்ளேயே இருந்தா வெளியிலேயே வர மாட்டேங்கிறாருன்றீங்க. அவர் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல வந்து அவரும் ஒருவராக சேர கொண்டு வந்து போட்டு உட்கார்ந்து இருந்தா வேற வேலை இல்லாம அங்க வந்து உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றீங்க. இது என்ன நியாயம்? இல்ல, முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஹிஸ்டரியில வந்து முதல் முறையாக திமுக இல்லாத ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது திமுக பின்னால் இருந்து கருக்கள் நீக்கிறதுன்னு கூட சொல்றதுக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்குது. இதுதான் திமுகனுடைய இன்றைய நிலைமை தமிழ்நாட்டில். இல்ல, அவரே சொல்றாரு, செயல் தலைவர் ஸ்டாலினே சொல்றாரு, இந்த இதுல கருத்து சொல்ல மாட்டேன், அது உள்கட்சி விவகாரம்னு சொல்லிட்டாரு. இந்த சம்பவங்களை ஒட்டி ஆமாமா, அதான் பிரச்சனை என்னன்னா உட்கட்சி இது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்துது, இதை வந்து அதிமுக உடைக்க பாக்குது அப்படின்னு அதிமுகவே சொல்லல. அப்புறம் திமுக ஏன் அதை பத்தி சொல்லும்? அதான் இது வந்து நாம அந்த குரல் வர மாட்டேங்குது. நாம ஸ்டுடியோல உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எது டிடிவி தினகரனோ சசிகலாவோ முதலமைச்சர் எடப்பாடியோ வேற ஒரு நபர்களும் அந்த ஆளுமைகள் பெரும் ஆளுமைகள் ஒரு நபர் கூட பிஜேபி தான் இதுக்கு காரணம்னு சொல்ல. நமது எம்ஜிஆர்ல வேணா யாரோ கிண்டலா கேள்வி எழுதுற மாதிரி மட்டும் பாஜக காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷானவாஸ் சொல்லுவாங்க. இவர் வந்து காலத்தின் குரல்ல பல தடவை முதல்ல ஓபன் பண்ணது பார்வையில பல சொல்லியிருக்கிறாரு. டிடிவி தினகரன் எனக்கு இப்ப 53 வயதாச்சு, இன்னும் 20 வருஷம் ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இருப்பேன், பிஜேபியை தமிழ்நாட்டுல கால் ஒன்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. தன் கட்சிக்குள்ள பிரச்சனைக்கு வந்து எல்லாம் பிஜேபி தான் காரணம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப சொல்லல, அதாவது சொன்னதுக்கு பிறகுதான் பல பிரச்சனைகள் இருக்கு. எம்என்என் சொல்றாரு, காவி இல்ல அது அன்வர்ல கால்பதி விட மாட்டேன்னு சொல்றாரு. ஹச் ராஜா சொல்றாரு அப்படின்னா காவி வருங்கிறாரு, கருப்பு சிவப்பு ஒழிப்போ காவி கொடி ஏன் பறக்க கூடாதுங்கிறாரு. அப்ப இந்த முரண்பாட்டில் தான் இந்த குடும்பமே ஆகாதுன்னு மேல முடிவு பண்றாங்க பிஜேபி. தன் கட்சிக்குள்ளால வரும் பிரச்சனை நிறைவு செய்யணும். உங்களுடைய இறுதியான பார்வை, இந்த இரு அணிகளும் இணையும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அணிகள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில் இந்த கட்சிகள் வேற எந்த கட்சி வேணாலும் போய் இணையலாம் என்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய சூழ்நிலை. நாளைக்கு என்ன சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது. நீங்க சர்வே எடுத்து பாருங்க, அதில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பாக வரும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய கருத்து நீங்க இறுதியாகவே சொல்லுங்க. சரி, அல்லையா, இப்போ நம்ம ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் இப்போ நம்ம இடைத்தேர்தல் நடந்திருந்ததுன்னா அந்த முடிவு வியப்பாக இருந்திருக்கும். அதனால தான் அதை திட்டமிட்டு மத்திய அரசு அதை தள்ளி போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அதில் அண்ணா சொன்ன கருத்து மாறுபட்டு இருந்திருக்கிறார். அதனால் அதே மாதிரி நீங்கள் பன்னீரண்ணனுக்கு ஏதோ இப்போ செல்வாக்கு பெரிய இருக்கிற மாதிரியும் கட்சி முழுக்க அவரிடம் இருக்கிற மாதிரியும் இவங்க முழுக்க அவருடைய விரும்பினால் வச்சுக்கலாம், இல்லாட்டி தவிர்த்துடலாம். இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சியெல்லாம் கூட அவரை தேடி வரணுங்கிற அளவுக்கு ராதான்னு சொல்கிறாங்க. இவங்க மாதிரியான ஒரு கருத்து பரப்புரையின் மூலமா தான் அவர் செயற்கையாக பன்னீரை ஒரு போலியான இடத்துல வச்சிருக்காங்க. அதுதான் பாரதிய ஜனதாவும் அதை திட்டமிட்டு செய்யுது. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக ராதான இருந்தாலும் கூட அதனுடைய அவரோட ஆளை அண்ணன் கிரியேட் பண்றாரு. அவ்வளோ ஒரு பெரிய ஆளா காட்டுறாரு. அது அங்கே பன்னீர் அது எங்கேயுமே இல்லை, அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஆகவே பன்னீர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் 95 விழுக்காடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அண்ணன் பக்கத்தில் தான் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் எல்லாம் கட்சி இருக்கு, எங்களுடைய அலுவலகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் மூத்த அண்ணா சொல்றாங்க, அன்வராஜான சொன்ன மாதிரி எல்லாம். ஆகவே பன்னீரண்ணன் விரும்பினால் உள்ள வந்து இணைஞ்சிக்கிட்டு அவர் எப்பவும் போல அவருக்கு உரிய மரியாதை தரப்படும். அதில் நாங்களுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. அவரும் ஒரு விசுவாசி. நீங்கள் சொன்ன மாதிரி விசுவாசத்தின் வடிவம் ராணுவ அம்மாவோட நேசிச்சு நெருக்கமாக இருந்து பயணிச்சவர் தான். ஆகவே பன்னீரனுடைய அணி உள்ள வந்து அவர்களுக்கு ஒரு சில நாடாளுமன்றமோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர் பெருமக்களுக்கான அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது உள்ளே வந்துட்டாங்கன்னா நான் இந்த கட்சி இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்குது. பொதுமக்கள், நம்ம ஊடகங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி, நம்ம திருமாவளவன் சொன்ன மாதிரியெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு கனவு நனவாகணும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் நீங்கள்லாம் இப்படி சொல்லிட்டீங்கன்னா பன்னீரண்ணன் மிகப்பெரிய இடத்துல இருக்காரு, 234 தொகுதியிலையும் தனித்து நின்று வெற்றி பெறுவார், பன்னீரத்தினுடைய தலைமையில் கட்சி எதிர்கட்சியிலே இல்லை அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அவர் அந்த கனவுலேயே சுத்தமாக இந்த கட்சி இணைய முடியாது, அவரும் மேலே வளர முடியாது. அதில் அந்த மாதிரி நிலைமை தொடரக்கூடாது. ஆனால் அவர் மனமிறங்கி வரணும். சில சம்பிரதாயங்கள்
சில இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வேகமாக உள்ள வரணுங்கிறத எங்களுடைய கருத்து. இதில் 3 அணி இல்லை, ஒரு அணி 2 அவர் சைடுல இருந்து அதே மாதிரி அவர் சைடுல இருந்து வரக்கூடிய எந்த நிபந்தனையையும் நீங்க ஏற்படுத்த நிபந்தனை விதிக்கிறதே தப்பு. நம்ம ஒரு குடும்பத்தில் இணையும் போது நிபந்தனையே முதல்ல தவறானது. சரி, ஏன்னா நிபந்தனையே தவறானது. இதுல புதிய நிபந்தனைகள் எதையும் நான் விதிக்கல. ஏற்கனவே நான் சொன்ன 2ல நான் உறுதியாக இருக்கிறேன்னு அவர் தான் சொன்னாரு. நீங்க வந்து அது கூட ஒரு நிபந்தனை ஏத்துக்கிட்டாங்க. அது கூட இப்ப நம்ம ஒரு குடும்பத்தை திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களை சொல்லி அவர்களை விளக்குங்கிறது அது தர்மத்துக்கு குத்தத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றதே ஒரு ஆளுமைக்கு ஒரு இழுக்கு. அவருடைய கௌரவத்துக்கு மதிப்பு இல்லை, இழந்துட்டாரு. இப்ப ஆனா இன்னைக்கு நடந்த டிடிவியோட இன்னைக்கு அந்த மீட் பிரஸ் மீட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர் மேல ஒரு மிகப்பெரிய பச்சாதாபத்தை, ஒரு அனுதாபத்தை, ஒரு ஆற்றலும் பணிவும் அன்பும் ரொம்ப நேர்த்தியா இன்னைக்கு டிடிவி அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு. என்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு சிறு களங்கம் கூட நான் விளைக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஆதரவாளரையோ எனக்குன்னு ஒரு இது கூட்டத்தை நான் கூட்ட மாட்டேன். அது அவங்க நல்லா இருக்கணும், நீங்களாம் ஒற்றுமையாக இருங்க. நான் இந்த கட்சியை பயன்படுத்தி எந்த ஆதாயத்தையும் ஆட்சியை பயன்படுத்தி நான் எந்த ஆதாயத்தையும் நான் பெற விரும்பலை, அதை அடையலை, அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை, ஆகவே எனக்கு ஏமாற்றம் இல்லை அப்படின்னு ஒரு 53 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் மிக தரமாக மிக நேர்த்தியாக பதிவு பண்ணி வெளிப்பட்டார். ஆனால் ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லை, தர்மத்துக்கு கிடைத்த வெற்றிங்கிறார். என்ன கொடுமை பாருங்க. அந்த சின்ன குழந்தை டிடிவி அடையாளப்படுத்திய ஒரு பன்னீரண்ணன், ஒரு வயசானவர், அவர் சொல்றாரு தர்மத்துக்கு கிடைத்த வெற்றின்னு. அவர் விலகிறதை இவர் வெற்றின்னு மகிழ்ச்சியை கொண்டாடுறது. அப்படி ஒரு மோசமான நபரை அண்ணன் ஒரு சிறந்த ஆளா அண்ணனை காட்டுறது வருத்தமா இருக்கு. ஆகவே இப்ப இந்த 3 அணி வரணும். இப்ப நான் டிடிவி அண்ணனும் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டிடிவி அண்ணன் இருக்கணும், சின்னம்மா இருக்கணும், பன்னீரண்ணன் உள்ள வரணும், எல்லாரும் ஒன்னா இருந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய அன்பை பெறணும், தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பதற்கு மத்திய அரசோடு தைரியமா புரட்சி தலைவர் அம்மாவை போல போராடி உரிமையில வாங்கணும், சலுகைகளை பெறணும். நமக்கு உண்டான உரிமை நீங்க எல்லாருமே ஒன்றா இருக்கணும். நீங்க தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்றீங்க. அது திரும்பவும் உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது, வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது அப்படின்னு எம்ஜிஆர் பாடல் இருக்கு. அந்த பாடல்ல உண்டான கருத்தை ஒட்டி நீங்க சொல்றீங்க. அந்த வெளிச்சம்ங்கிறது அனைவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அன்பு காரணமாக ஒற்றுமை வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஷானவாஸ், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று விட்டார்னு வச்சுக்கோ. நம்முடைய ஆர்கே சொல்றது போல அந்த செல்வாக்குக்கு பின்னால் இருப்பது 2 விஷயம். ஒன்று, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் இருக்கிற ஐயம், அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும், அதற்கு ஒரு விசாரணை வேண்டும். இன்னொன்று, அந்த மரணத்திற்கு காரணம் இவர்கள்தான் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற, அதனால் வெகு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை சம்பாதித்திருக்கிற சசிகலா தரப்பை நீக்க வேண்டும், அவர்கள் இல்லாத அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்பது 2 அவருடைய மிக முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் மக்கள் ஆதரவு. அவர் சொல்ற ஆதரவு உண்மைன்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆதரவு எதனால் என்றால் இதற்காகத்தான். வேற அவர் மக்கள்கிட்ட போய் தமிழ்நாட்டினுடைய மொத்த பிரச்சனையும் போராட்ட களத்தில் நின்று அட்ரஸ் பண்ணி அதிலிருந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடரா உருவான அந்த ஆதரவு உள்ள தலைவர் அல்ல. இந்த 2 விஷயத்துக்காக வந்து ஆதரவு. இப்ப இந்த 2 விஷயத்துல இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவர் சொன்ன அந்த சசிகலா தரப்பை ஒதுக்கி வைத்து விட்டு ஆட்சி நடத்த தயார்னு இந்த தரப்பு வந்துட்டாங்க. அப்ப அது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கேள்விக்குறியாக. இன்னொன்னு, இப்படி சொன்னால் 3வது ஒரு அணி பிரிஞ்சு இந்த ஆட்சிக்கு ஆபத்து வரும், தினகரன் அப்படி ஒரு நிலை ஏற்படுத்துவார்னு எதிர்பார்த்தா அவரு ஒரு செக் வச்சுட்டாரு. இப்ப அது செக் வந்து ஓபிஎஸ்க்கு வச்ச செக் தான் அது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இது ஓபிஎஸ் அணியினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இன்னும் பல நாட்கள் இதை பத்தி பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இன்றைய அமர்வில் எனக்கு என்ன நாளைக்கு இதெல்லாம் உடன்பட்டு ஒரு சுமூக முடிவு வரும் தெரியல. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் செய்திக்கு வெளிவிடணும், நேரம் இல்ல. மன்னிச்சிருங்க. இந்த அமர்வுல கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.